Hello everyone. Good evening, ma. Good evening. Good evening. Good evening, Andita. Good evening. எல்லாம் எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். குட் ஈவினிங் சுந்தரமூர்த்தி. குட் ஈவினிங் அப்பா சதீஷ். குட் ஈவினிங். ஃபைன் ஃபைன். ஓகே சூப்பர். குட் ஈவினிங் கார்த்திக். குட் ஈவினிங். இன்னொரு 2 minutes இருக்கு. ஸோ ஏதாவது உங்களுக்கு ஜெனரலா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆகிட்டு இருக்காங்க. ஃபைன் ஃபைனா சூப்பர் சூப்பர். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம கரெக்டாக ஒரு 5 o'clock ஒரு 1 or 2 minutes நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே 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 ஓகே. ஸோ பசங்க ஜாயின் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம பேசிக்காக டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதாவது பேசிக் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஜென்ரலாக டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ரிலேட்டட் பேசிக் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா நம்ம டேரக்டா இதுக்கே போயிடலாம். சார், ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க குரூப் 4ல? சூப்பர். யுவர் ஸ்கிரீன் ஸ்மாலா இருக்கா? நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமா? பூவரசன் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 4 பக்கமும் வந்து ஏரோ மார்க் இருக்க மாதிரி இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல் இதுக்கும் உங்களுக்கு உங்க சிஸ்டமோ டேபோ அது கம்ப்ளீட்டா வரும். நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது எல்லாமே உங்களோட கஸ்டமைசேஷன் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். நீங்க குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். ஓகே ஓகேமா. ஓகே சரி. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது டிஃபைன்டா கிடையாது. இவ்வளவுதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன்டா கிடையாது. அது வந்து ஒவ்வொரு தடவையும் ஆல்டர் ஆகும். பட் நம்ம இம்பார்ட்டன்ஸா சொல்லலாம், எந்த சப்ஜெக்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கு, எந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது ஸ்பெசிபிக்கா குரூப் 4 அண்ட் விஏஓ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் நமக்கு வந்து பொது தமிழ் இல்ல ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு டவுட்ல தான் இருக்கு. இன்னும் அவங்க ஃபைனலைஸ் பண்ணல இல்லையா? சோ அப்படி நம்ம பார்க்கும்போது ஜெனரல் ஸ்டடிஸ் மட்டும் தான் இப்ப கணக்கில் எடுக்க முடியும். சோ ஜெனரல் ஸ்டடிஸ் எடுத்து நீங்க குரூப் 4ல அதிகமான கொஸ்டின்ஸ், அதிகமான கேள்விகள் வரக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஹிஸ்டரியை கை வைங்க. ஹிஸ்டரி தான் முதல்ல அதிகமா கேள்வி வரக்கூடியது. அடுத்து வந்து உங்களுக்கு பாலிட்டி, இந்திய அதாவது வரலாறு, இந்திய ஆட்சியல். வரலாறுன்னு நான் சொல்றதுல உங்களுக்கு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ஐஎன்எம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய விடுதலை போராட்டம் அப்படிங்கிற மாதிரி. சோ அதை நீங்க வந்து அது அந்த ஹிஸ்டரிகள் ரெண்டுமே சேர்ந்து வரும். அது அடுத்து வந்து பாலிட்டி, அப்புறம் வந்து பயாலஜி. சோ இந்த சப்ஜெக்ட்ஸை முதல்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். சோ இது 3 படிச்சா எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரூப் 4க்கு மட்டும் சொல்றேன். ஏன்னா குரூப் 4க்கு மொத்தமாவே 100 கேள்விகள் தான். 100 கொஸ்டின் தான் இப்ப இருக்க சிலபஸ் படி. சோ அந்த 100 கொஸ்டின்ஸ்ல குரூப் 4ல நம்ம பார்க்கும்போது தாராளமா நம்ம வந்து 100ல வந்து கிட்டத்தட்ட இது 3 படிச்சாலே நம்ம வந்து 35 to 45 கொஸ்டின்ஸ் நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம் இந்த 3 சப்ஜெக்ட்ல இருந்தே குரூப் 4. அதே நீங்க குரூப் 2A கேட்டீங்கன்னா வந்து 200 கொஸ்டின்ல வந்து இதோட சேர்த்து டெவலப்மெண்ட் கல்ச்சர் வந்துச்சுன்னா அது வந்து 120 110 அப்படி போயிடும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு கிளாஸ்ல அடுத்த கிளாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இன்னும் டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராவே புரியும். ஓகே ஓகே. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹவு மெனி % ரிசர்வேஷன் இருக்கு சார்? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா வந்து PSTM அப்படின்னு சொல்லுவாங்க, பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படிங்கிற மாதிரி. அது 20% ரிசர்வேஷன். அந்த 20% ரிசர்வேஷன் எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா, இப்ப நமக்கு ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிசர்வேஷன்ங்கிறது வந்து எடுத்த உடனே கேட்டகரி வைஸ் பிரிப்பாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் வைஸ்ல வந்து இப்ப பிசி ஒரு சில ரிசர்வேஷன், பிசி முஸ்லிம்க்கு ஒரு சில பர்சன்டேஜ், எம்பிசி ஒரு சில பர்சன்டேஜ், SC/ST ஒரு சில பர்சன்டேஜ், இந்த மாதிரி வந்து முதல்ல பிரிச்சிருப்பாங்க. அதுல இப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப எம்பிசி கேட்டகரியில வரீங்கன்னா, எம்பிசி கேட்டகரியில பிரிச்ச ரிசர்வேஷனுக்கு உள் ஒதுக்கீடா 20% வரும். சோ மொத்த டிஎன்பிஎஸ்சி வேகன்சியும், அதாவது இப்ப 100 போஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 100 போஸ்ட்ல வந்து நீங்க பிசி முஸ்லிம்க்கு கேட்டீங்கன்னா வந்து 3.5% ரிசர்வேஷன் வரும். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, 100 போஸ்ட் இப்ப 1000 போஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து 35 போஸ்ட் வந்து பிசி முஸ்லிம் கேட்டகரிக்கு வரும். அப்படிங்கும் போது அந்த 35 போஸ்ட்ல வந்து அந்த 1000 போஸ்ட்ல இருந்து 35 போஸ்ட்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள 20% வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படிம்பாங்க. அப்ப அந்த 35க்கு 20% எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் உள் ஒதுக்கீடா கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த இது வரும். புரியுதா சிவசக்தி? லாவண்யா சார், டைம் டேபிள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஐ எம் ஒர்க்கிங். டைம் டேபிள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, டைம் டேபிள்ங்கிறது நம்ம என்னென்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் டைம் டேபிள். ஆக்சுவலா வந்து இப்ப ஜாயின் ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றேன், இன்னும் நான் கிளாஸ்க்குள்ள போல. இன்னைக்கு நம்ம ஜியாகிரபி தான் ஜென்ரலா, என்னடா இவர் ஜென்ரலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு புரியாத இடத்துல பேசுறாருன்னு நினைக்கிறேன்னா, சும்மா ஒரு டைம் இருக்கு, நம்ம பசங்க ஜாயின் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கறனால பேசிக்கா நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இன்னும் ஒரு 1 or 2 மினிட்ஸ்ல இல்ல ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து ஜியாகிரபிக்குள்ள போயிடும், புவியியலுக்குள்ள போயிடும். கவலைப்படாதீங்க. சரி ஓகேவா? சரி, டைம் டேபிள் அப்படிங்கிறது
என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கறதான் டைம் டேபிள். அதாவது ஒரு யூகம், நம்ம இதெல்லாம் படிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ப்ரீ பிளான்மெண்ட், அவ்வளவுதான். எக்ஸாக்டா டைம் டேபிள் போட்டு இது அதாவது ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டு ஒரு A4 போட்டு டைம் டேபிள் ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் நீட் கிடையாது. டைம் டேபிள்ங்கிறது உங்க மைண்ட்ல இருக்கணும். நான் இவ்வளவு தூரம் வந்து இந்த ஒரு மாசத்துல படிச்சிருக்கணும், நான் இந்த ஒரு வாரத்துல இவ்வளவு படிச்சிருக்கணும், நான் இந்த ஒரு நாள்ல இவ்வளவு படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட்ல ஒரு கால்குலேஷன் இருக்கணும். ஏன் அது மைண்ட்ல இருக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா, அப்பதான் நீங்க எந்த ஒர்க்ல இருந்தாலும் உங்களுக்கு அந்த மைண்ட் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது வந்து நீங்க வந்து வேலைக்கு போயிட்டீங்க, வேலையில இருக்கீங்க அப்படின்னா, வேலையில இருந்து நீங்க கிளம்புறதுக்கு ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகுது, 20 நிமிஷம் லேட் ஆகுதுன்னா, அப்போ உங்களுக்கு ஞாபகம் வரணும், நீ சாயந்தரம் போய் வீட்டுல உட்காந்து இது படிக்கணும் அப்படிங்கிற உங்க மைண்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். அப்படி உங்க மைண்ட் ஞாபகப்படுத்தினாதான் நம்ம வந்து இந்த ஒர்க்கை விட நமக்கு ப்ரிப்பரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி நம்ம ப்ரிப்பரேஷன் பக்கம் வரும். சோ நம்மளோட அதிகமான கான்சென்ட்ரேஷன் எப்போ ப்ரிப்பரேஷன் ஓரியன்டா, டுவர்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற மாதிரி, டுவர்ட்ஸ் நம்ம படிப்பை நோக்கி, அதாவது படிப்பனா நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் சொல்றேன். சோ டிஎன்பிஎஸ்சி இதுக்கு நோக்கி நமக்கு எப்ப நம்மளுடைய மைண்ட் இருக்கோ அப்ப தாராளமா நம்ம நிறைய படிக்க ஆரம்பிச்சிடும். இதை எப்பவுமே மனசுல ஒண்ணு வச்சுக்கோங்க. இன்னொன்னு, ஒரு சப்ஜெக்ட் நீங்க 2 சப்ஜெக்ட் இல்ல 3 சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டே வாங்க. கிட்டத்தட்ட அதுல வந்து ஒரு 40% 50% படிச்சதுக்கு அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் போங்க. நான் அதை படிக்கல இதை படிக்கலன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. யூஸ்வலா வந்து டிஎன்பிஎஸ்சி அகாடமில இங்க நாங்க என்ன சொல்லுவோம்னா, எங்களோட ஷெட்யூல் தான் டைம் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து லாவண்யா ஜாயின் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? நீங்க வந்து ஆல்ரெடி நம்ம இந்த பேட்ச்ல என்ரோல் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பேர்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு, அது நீங்க தானே எனக்கு தெரியல. அப்படி நீங்க நம்மளோட ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா, நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஷெட்யூல்ஸே, அதாவது இந்த வாரம் இந்த கிளாஸ் அப்படின்னா அதை நீங்க படிக்கணும், அதுதான் உங்களுடைய டைம் டேபிள். அடுத்த வாரம் இந்த கிளாஸ் அப்படின்னா நீங்க அதை படிக்கணும், அதுதான் டைம் டேபிள். சோ நம்மளுடைய ஷெட்யூலே உங்களை அதை கூட்டிட்டு போயிடும். அப்படிதான் நம்மளே இங்க டிசைன் பண்ணுவோம். இங்க ஷெட்யூலே வந்து இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு, இப்ப இருக்கக்கூடிய மெத்தடாலஜிக்கு எதை படிக்கணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணுவோம். அது அப்படியே வந்து உங்களுக்கு ஃபாலோ அப்பே வரும். சப்போஸ் நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி ஜாயின் பண்ணலையோ இல்ல வந்து நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, அப்ப நீங்க ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. ஒரு 2 சப்ஜெக்ட் இல்ல 3 சப்ஜெக்ட் முதல்ல கையில எடுங்க. அந்த 2-3 சப்ஜெக்ட் என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிப்போம் இல்லையா? அதை பத்தி இன்னும் டீடைலா நம்ம அடுத்த லாஸ்ட் கிளாஸ்லயும் நம்ம லாஸ்ட் டெமோ கிளாஸ்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ அதை வச்சு அதை 1 வீக்ல இவ்வளவு, 2 வீக்ஸ்ல இவ்வளவு, 3 வீக்ஸ்ல இவ்வளவு மாதிரி அப்படியே மூவ் ஆயிட்டே இருங்க. ஓகே, ஷெகினா ஜியான் சார், in this academy will you give individual attention to everybody in the class and advise them based on their performance? Yes, sure, we are known for that. அதோடைய அந்த மெத்தடாலஜி பேர் வந்து எஸ் லாவண்யா என்ரோல்டு. ஓகே ஓகே, சூப்பர். ஓகே ஓகே, சோ அந்த மெத்தடாலஜிக்கு நாங்க என்ன நேம் சொல்லுவோம்னா மென்டார்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மென்டார்ஷிப் இது வரும், சிஸ்டம் வரும். அதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு, இதை நீங்க வந்து இந்த டெஸ்ட்ல எவ்வளவு பெர்ஃபார்ம், ஏன்னா டெஸ்ட் தான் நமக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க், நம்ம எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கோம், வாட் லெவல் வி ஆர், நம்ம எந்த லெவல்ல இருக்கோம் அப்படிங்கிற நம்மளோட பெஞ்ச் மார்க் வந்து டெஸ்ட் தான். இப்போ ஒரு 3 வாரம் இல்ல 4 வாரம் கிளாஸ் போயிருக்கு, அந்த கிளாஸ்ல ஒரு சம் ஆஃப் போர்ஷன் முடிஞ்சிருக்கு, அந்த போர்ஷனை நீங்க வந்து டெஸ்ட் எழுதும் போதுதான் ஒரு 50 கொஸ்டினா இருந்தாலும் 100 கொஸ்டினா இருந்தாலும் அப்பதான் உங்களுக்கு புரியும் நம்ம வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அப்படி அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க மென்டார்ஷிப் அப்படிங்கறது வைப்போம். அது எப்படி ப்ரொசீஜர் அப்படிங்கறதுல உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டீடைலா சொல்லுவாங்க. சோ அதுல என்ன பண்ணுவோம்னா, இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சும்மா பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த டிஸ்கஷன்ல லைவ்லயே தான் நடக்கும் டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷன்ல ஓகே நீங்க இவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, இல்ல இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, இல்ல எப்படி படிச்சிருக்கீங்க, அப்ப இப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை கைட் பண்ணுவோம். சோ அந்த இண்டிவிஜுவல் கைடன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும், கவலைப்படாதீங்க. ஏன் அந்த இண்டிவிஜுவல் கைடன்ஸ் இருக்கும் அப்படின்னா, அது எங்களுடைய ஸ்டார்டிங்ல இருந்து, அது எப்போ நாங்க வந்து அகாடமி ஆரம்பிச்சோமோ அப்ப இருந்தே அது வந்து நாங்க அப்படிதான் அந்த மெத்தடாலஜி நாங்க அப்படிதான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரியான ப்ரிப்பரேஷன்ல ஓட முடியாது. இது வந்து ஒரு குதிரை ரேஸோ இல்ல வந்து ஒரு ஆட்டு மந்த மாதிரி மொத்தமா எல்லாம் போங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து இண்டிவிஜுவல் பேஸ்ட், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மெத்தடாலஜி இருக்கும். சில பேர் வந்து நிறைய நேரம் உட்காந்து படிப்பாங்க, கம்மியா படிப்பாங்க, ஆனா நல்லா புரிஞ்சிருப்பாங்க. சில பேர் நிறைய நேரம் உட்காந்து கம்மியான நேரம் படிப்பாங்க, நிறைய படிப்பாங்க, ஆனா கம்மியா தான் புரிஞ்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தவரை பொறுத்து மாறும். சில பேர் நல்லா படிப்பாங்க, டெஸ்ட்ல கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சில பேர் அதிகமா படிக்கலைனாலும் படிச்சதை வச்சு டெஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ ஒவ்வொருத்தவங்களும் எந்த லெவல்ல இருக்காங்க, என்ன ஸ்பீட்ல இருக்காங்க, எந்த எவ்வளவு தூரம் போய்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வச்சு அவங்க கிட்ட வந்து இதை இப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதை அப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு நம்ம கரெக்டா கைட் பண்ணாதான் அது மூவ் ஆக முடியுமே தவிர, எல்லாருக்கும் ஒரே கிளாஸ், எல்லாருக்கும் ஒரே கிளாஸ், இப்ப எல்லாருக்கும் ஒன்னாதான் வரும், டெஸ்ட் ஒன்னாதான் வரும். பட் அந்த கைடன்ஸ்ங்கிறது இண்டிவிஜுவலாவே வரும். அது இண்டிவிஜுவலா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தினம் நம்மளுடைய டிஸ்கஷன் கிளாஸஸ் இருக்கும். அந்த டிஸ்கஷன் கிளாஸஸ்ல வந்து உங்களுக்கு
இந்த மெத்தடாலஜில நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, எப்படி வந்து கிளாஸை கொண்டு போகணும், பிளஸ் வந்து இவ்வளவு தூரம் போர்ஷன்ஸ் எப்படி முடிக்கணும், அந்த இது எல்லாமே அந்த டிஸ்கஷன் கிளாஸ்ல வரும். ஸோ ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ புரியும். நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் ஏன்னா அது ஒரு வார்த்தையில நான் சொல்லிட முடியாது இல்லையா, அது ஒரு கம்ப்ளீட் நியர்லி ஒரு 6 months கோர்ஸ். அதுல வந்து உங்களுக்கு போக போக உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா அது புரிய ஆரம்பிக்கும். I'm willing to join an online class, sir. Is new batch filled, which is starting from 20 July? இல்லமா, இன்னும் நியூ பேட்ச் அட்மிஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் கண்டிப்பா அந்த அட்மிஷன் ஓப்பன்ல தான் இருக்கும். நீங்க தாராளமா நீங்க ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிசி அகாடமி இங்க உங்களுக்கு ஜாயினிங் லிங்க் நான் காமிச்சிருக்கு பாருங்க, tnpc.live/join. இல்லைன்னு சொன்னா tnpc.live/offer. இந்த லிங்க்ல எந்த லிங்க் வேணா நீங்க விசிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். TNPSC Group 1 or Group 2 and 2A Group 4 ஆன்லைன் கிளாஸஸ் நியூ பேட்ச் ஸ்டார்டிங் டேட் 28th 28ஆம் தேதியில இருந்து ரெகுலர் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. I was studied college in English medium. Can I write main exam Group 1 தமிழ்? தாராளமா எழுதலாம் கோகுல். கோகுல் ஆஃப்லைன்ல இருக்காரு. கோகுல் லைவ்ல இருக்கீங்களா? தாராளமா எழுதலாம் கோகுல். ஓகே, எஸ் ஐ ஹேவ் என்ரோல்ட். ஓகே ஓகே, கண்டிப்பா வரப்போற எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாமா சார்? டிஎன்பிஎஸ்சி போட்டுருக்கீங்களா, உங்க பேர் என்னன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்க திருமுகத்தை காட்டுங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்கள் நற்பெயரை காட்டுங்கள். ஓகே ஓகே, ஃபீஸோட டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த லிங்க்ல விசிட் பண்ணுங்க இருக்கும். கிளாஸ் மட்டும் அப்படின்னா 6000 வரும். கண்டிப்பா சாரி, அந்த இதுக்கு நான் ஆன்சர் பண்ணல பாருங்களா. சோ எப்படி நான் கூப்பிடுறது, டிஎன்பிஎஸ்சி. ஓகே, கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். அது நீங்க என்ன பண்றீங்கிறத வச்சுதான். நம்ம சொல்லக்கூடிய கிளாஸஸ், புக்ஸ், டெஸ்ட் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா தாராளமா பாஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் பாஸ் பண்ணிருக்காங்க, அதனால அது எந்த ஒரியும் இல்லை. ஓகே ஓகே, இல்லமா இது லாஸ்ட் டெமோ வந்து ஜியோகிராஃபி கிளாஸ் கிடையாது. ஃபீஸ் டீடைல்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். 6000 கிளாஸ் மட்டும் அப்படின்னா 10,750 கிளாஸ் பிளஸ் புக்ஸ்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்றவங்களுக்கு 300 ஆஃபர் இருக்கும். அந்த கிராக் 300 அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபர் யூஸ் பண்ணீங்கன்னா வந்து 5700 வரும். சோ நீங்க டைரக்டா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஆஃபர் என்ரோல் ஆகி டைரக்டா ஜாயின் பண்ணா இந்த லிங்க் விசிட் பண்ணுங்க, tnpc.live/offer அப்படிங்கிற இந்த லிங்க் விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு டைரக்டா நீங்க என்ரோல் ஆகி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ நமக்கு நாளைக்கு வந்து டெமோ கிடையாது. நான் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிட்டு நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். நாளைக்கு நமக்கு டெமோ கிடையாது. தேங்க்யூ நிஷா, தேங்க்யூ, ஹாப்பி பக்ரீத். ஓகே, தேங்க்யூ. சோ நான் ஏன்னா வந்து நாளைக்கு பக்ரீத் ஹாலிடே இல்லையா, அதனால நாளைக்கு நமக்கு டெமோ இல்ல. நாளானையில இருந்து நமக்கு ஒரு 4 டெமோஸ் இன்னும் இருக்கு. இன்னும் ஒரு 4 டெமோஸ் பாக்கி இருக்கு. அதோடைய ஷெட்யூல் தான் உங்களுக்கு நான் இங்க வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கேன். சரிங்களா? அதாவது 22nd வந்து நமக்கு திருக்குறள் டெமோ இருக்கு. அபினேஷ் சார் உங்களுக்கு கல்ச்சர் எடுத்தாரு இல்லையா, அவர் தான் எடுப்பாரு. திருக்குறள் அப்படின்னா திருக்குறள் அண்ட் தமிழ் லிட்ரேச்சர் அது பேஸ் பண்ணி எடுப்பாரு. அது பாத்தீங்கன்னா Group 4 தமிழா இருந்தாலும், அது நமக்கு பின்னாடி வரக்கூடிய Group 4 தமிழா இருந்தாலும் சரி, இல்ல யூனிட் 8 இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த திருக்குறள் கிளாஸ் வந்து நமக்கு 22nd இருக்கு. அதுக்கடுத்து ஹிஸ்டரி வந்து நமக்கு தெரசா மேடம் எடுப்பாங்க. ஸோ அது வந்து ஹிஸ்டரி கிளாஸ், அது வந்து 23rd, அதாவது ஃப்ரைடே ஈவினிங் 5 o'clock வந்து ஹிஸ்டரி இருக்கு. அதுக்கடுத்து ஆப்டிடியூட், மேக்ஸ் கணக்குன்னு சொல்லக்கூடிய ஆப்டிடியூட், அது வந்து அஃப்தாப் சார் எடுப்பாரு. அவர் சென்ட்ரல் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? கிளியர் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து ஃபைனலா லாஸ்ட் டெமோ வந்து 25th அன்னைக்கு நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன். அது வந்து ஜெனரல் டிஸ்கஷன் அண்ட் டவுட் கிளாரிபிகேஷன் தான். அதுல நம்ம வந்து டிஎன்பிசி ரிலேட்டட் டவுட்ஸ், ப்ரிப்பரேஷன் ரிலேட்டட் டவுட்ஸ், பிளஸ் கோர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்க கேட்கலாம். நம்ம ஜெனரல் டிஸ்கஸ் பண்ணுவோம். பிளஸ் அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் எதை நீங்க டிஎன்பிசில அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு அந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவேன். சரிங்களா? சோ இதான் நம்மளுடைய 25th வரைக்கும் இருக்கக்கூடிய ஷெடியூல். அதுக்கடுத்து 2 நாள் கேப் இருக்கும், ஏன்னா அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணணும். 28th இருந்து ரெகுலர் கிளாஸ். சோ அது வந்து யார் யார் கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வரும். ஓகே ஓகே, சோ ஒரு சில டவுட் மட்டும் வந்திருக்கு, அது மட்டும் நான் சொல்லிட்டு நான் கிளாஸ்க்கு போறேன். மத்த ஜெனரல் டவுட்ஸ் நான் கடைசியில கண்டிப்பா நான் உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன். நான் கண்டிப்பா அதை நான் அட்ரஸ் பண்றேன். இப்போ நான் வந்து சில கேட்டவங்களுக்கு மட்டும் நான் சொல்லிட்டு நம்ம ஜியோகிராஃபி கிளாஸ்க்குள்ள போலாம் இல்லையா? இன்னைக்கு நமக்கு ஜியோகிராஃபி கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் புக் வாங்கிக்கலாமா வித் கூப்பன் சார்ஜ்? தாராளமா. பிரியா லைவ்ல இருக்கீங்களா? ஆஃப்லைன் வந்துருச்சு, தாராளமா வாங்கிக்கலாம். அது நான் போன இதுலயே சொன்னேன்னு நினைக்கிறேன். தாராளமா நீங்க வாங்கிக்கலாம், அந்த ஆஃபர்லயே நீங்க வாங்கிக்கலாம், செப்பரேட்டா வாங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே ஓகே சார், நான் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறேன். இப்போ நான் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணா ரெக்கார்டட் கிளாஸ் இயர்ஸ் ஆனாலும் இருக்குமா? எஸ் அனுஷா, அதனாலதான் எங்க ரெக்கார்டட் கிளாஸ் அன்லிமிட்டட் ஆக்சஸோட நாங்க கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு நீங்க வந்து இப்போ காலேஜ் முடிச்சுட்டு நீங்க வந்து சர்வீஸ் வரும்போது, இதுக்கு ப்ரிப்பரேஷன் வரும்போதும் கண்டிப்பா உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். அப்ப நீங்க டெஸ்ட் சீரிஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து நீங்க ஏன்னா கரண்ட் ட்ரெண்டுங்கிறது அப்போ மாறி இருக்கும் இல்லையா, 2 years ஆயிடுச்சு அப்படின்னா, அப்படி டெஸ்ட் சீரிஸ் மட்டும் என்ரோல் பண்ணா போதும். மற்றபடி கிளாஸஸோட ரெக்கார்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் டைம் நீங்க ஜாயின் பண்ணாலே அது அவைலபிள் இருக்கும். அப்ப நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாலும், அப்போ உங்களுக்கு இன்டர்வியூ கைடன்ஸா இருந்தாலும், அப்ப இருக்கக்கூடிய மெயின்ஸ் கைடன்ஸா இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும், கவலைப்படாதீங்க. சார், நான் காலேஜ் செகண்ட் இயர், இப்போ இருக்க Group 1 சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணா ஃபைனல் இயர் அப்புறம் வர எக்ஸாம் எழுத முடியுமா ஆர் சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா? சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான் ஜாவேத், முகமது ஜாவேத். சிலபஸ் சேஞ்ச் ஆக சான்ஸ் கம்மி. ஏன் அவ்வளவு ஷியரா நான் சொல்றேன் அப்படின்னா, இப்பதான் ஒரு 1 year பிஃபோர் தான் சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ டக்கு டக்குலாம் சிலபஸ் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, அது எல்லாருக்குமே ஒரு அஃபெக்ட் ஆகும். அதனால டக்கு டக்குன்னு அப்படி பண்ண மாட்டாங்க.
எப்படி பார்த்தாலும் ஹோப்ஃபுல்லா நம்ம ஒரு 5 to 8 years கண்டிப்பா சிலபஸ் சேஞ்சே ஆகாதுன்னு நம்ம சொல்லலாம். அதனால தாராளமா நீங்க நம்பி படிக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. சார் நீங்க ப்ரொவைட் பண்ற புக்ஸ் ஸ்கூல் புக்ஸா இருக்குமா இல்ல எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் இன்க்ளூட் பண்ணிருக்குமா? ஸ்கூல் புக்ஸ் தான் இருக்கும், ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்க சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து டெஸ்ட் மூலியமா நாங்க கொடுப்போம். ஏன்னா புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டினும் நம்ம புக்ல இருக்கும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா புக்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் மூலியமா தான் நம்ம படிக்க சொல்லுவோம். அதுல நீங்க படிச்சுக்கலாம். ஓகே ஓகே சார், எந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? நிறைய மார்க்ஸ் கவர் ஆகிற சப்ஜெக்ட்ஸ் ஒன் டைம் சொல்லுங்க. ஹிஸ்டரி பாலிட்டிமா, ஹிஸ்டரி பாலிட்டி ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்து வந்து டெவலப்மெண்ட் கல்ச்சர் யூனிட் 8 and 9. அது நிறைய தடவை ரிப்பீட் பண்ணிட்டேன், ஸோ டைம் கம்மியா இருக்கு, அதனால நான் உள்ள போறேன். சார், as you said after 15 class we'll conduct test. Do we have other option to test ourselves every week or 2 days once? எஸ், அது நீங்க என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு கிளாஸ்லயுமே உங்களுக்கு ரிவிஷன்ஸ் வரும். ஒவ்வொரு கிளாஸ்லயுமே ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து அது ப்ரீவியஸ் கிளாஸ்ல ரிவிஷன் வரும். அது ஒண்ணு. அதை தாண்டி உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ்லயும் உங்களுக்கு, அதாவது வந்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் போர்ஷன்ஸ் எங்க படிக்கணும்னு நம்ம சொல்லுவோம். அந்த போர்ஷன்ஸ் நீங்க படிக்கும் போது அதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் நாங்களே உங்களை வந்து சால்வ் பண்ண சொல்லுவோம். சால்வ் பண்ணுங்க, அதுல டவுட் இருந்தா கேளுங்க அப்படிமோ. அதை வச்சு நீங்க தென் அண்ட் தேர் இது பண்ணலாம். ஏன் 3 weeks once நம்ம வந்து டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னா, வீக்லி டெஸ்ட் வச்சோம் அப்படின்னா அந்த டெஸ்டோட மதிப்பே இல்லாம போயிடும். ஒண்ணு. ரெண்டாவது, 3 weeks ஆனாதான் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் போர்ஷன் இருக்கும். அந்த போர்ஷனை டெஸ்ட் வச்சாதான் நம்ம ஒரு நல்லா ஒரு ஃபோக்கஸ்டா படிச்சு, நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க இல்ல, நம்ம வந்து ஒரு சர்வீஸ் அப்படின்னு வரணும் அப்படின்னா நம்ம ஒரு ஹேண்ட்ஃபுல் அமௌண்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் படிச்சு நம்ம இது பண்ணாதான், நம்ம அதை டெஸ்ட் அப்ரோச் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அதனாலதான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். தென் அண்ட் தேர் உங்களை டெஸ்ட் பண்றதுக்கு நீங்க தாராளமா புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபாலோ பண்ணலாம், பிளஸ் ரிவிஷன்ஸ் ஃபாலோ பண்ணலாம். 6 to 12 புக்ஸ் ஃபுல்லா படிக்கணுமா? கண்டிப்பா படிக்கணும். ஃபுல்லா படிக்கணும் அவசியம் இல்ல, தேவையான பார்ட்டை படிச்சா போதும். அதுக்கு நம்ம வேர் டு ஸ்டடியை ஃபாலோ பண்ணுங்க. கிளாஸ் பேசிக்ல இருந்து தான் கவர் ஆகும், கவலைப்படாதீங்க. சார், 1 word டைப் கொஸ்டின் ஃபார் குரூப் 4 ஃபுல்லா நோட்ஸ் கிடைக்குமா? சார், கிடைக்கவே கிடைக்காது கிஷோர். ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. இது ஒர்க் அவுட்டே ஆகாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்ட்ராட்டஜி 1 word டைப் கொஸ்டினை வச்சிருக்கிறது. இதை ஏன் சம்பந்தம் இல்லாம வந்து இன்டர்நெட்ல ட்ரெண்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. 1 word அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தடாலஜியை வந்து சில சேனல்ஸ் யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ட்ரெண்ட் பண்றாங்க. ஒர்க் அவுட் ஆகாத மெத்தடாலஜி. டிஎன்பிஎஸ்சி இப்ப வேற லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க கொஸ்டினை. அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகணும். சோ தயவு செஞ்சு சீரியஸ் கேண்டிடேட், சீரியஸ் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு தெளிவா எதை படிக்கணுமோ அதை படிங்க. போகஸான ஒரு ப்ரிப்பரேஷன்ல போய் டைம் வேஸ்ட் பண்ணிட வேணாம். ஓகே, நம்ம இப்ப கிளாஸ்க்குள்ள போலாமா? சோ எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காதோ அதை கண்டிப்பா நாங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் மாட்டோம், அதை சஜஸ்ட் பண்ணவும் மாட்டோம். 1 word கொஸ்டின் இருந்தா படிக்க ஈஸியா இருக்கும் ஜனனி, பட் பாஸ் பண்ண ஈஸியா இருக்காது. சிம்பிளா நானும் 1 wordல ஆன்சர் சொல்றேன். படிக்க ஈஸியா இருக்கும், பாஸ் பண்ண ஈஸியா இருக்காது. உங்களுக்கு ஜனனி நீங்க படிக்கணுமா, டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணணுமா? சொல்லுங்க ஜனனி, லைவ்ல இருக்கீங்களா? படிக்கணுமா, டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணணுமா? ஐ மீன் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் சர்வீஸ் போடுமா? வேர் டு ஸ்டடி லிங்க் ஃபைனலா போடுவாங்கம்மா, கடைசியில கிளாஸ் எண்டிங்ல போடுவாங்க, கவலைப்படாதீங்க. பாஸ் பண்ணணும் இல்லையா? அப்ப வந்து படிக்கிற வேண்டிய எல்லாத்தையும் படிங்க. ஓகே ஓகே. டைப் ரைட்டிங் முடிக்க சோ எவ்வளவு மார்க் எடுத்தா ஜாப் வாங்கலாம்? சார், அது வந்து பேஸ்ட் ஆன் கட் ஆஃப், ஒவ்வொரு எக்ஸாம் பொறுத்து மாறி ஆகும், சேஞ்ச் ஆகும். நான் ஜெனரல் டிஸ்கஷன் நான் பின்னாடி மறுபடியும் அட்ரஸ் பண்ண, கவலைப்படாதீங்க. நான் ஜெனரல் இது பின்னாடி அட்ரஸ் பண்றேன். எல்லாமே நியூ சிலபஸ் தாமா, எல்லாமே நியூ சிலபஸ் தான். ஜெனரல் இங்கிலீஷ்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். ஓகே ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே 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 கிஷோர், அது பின்னாடி போடுவாங்கம்மா, ஹவு டு ஸ்டடி பின்னாடி போடுவாங்க, கவலைப்படாதீங்க. நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு 15 minutes கேட்டாச்சு, நான் 5 minutes தான் நினைச்சேன். தேவையில்லாம நமக்கு. ஓகே, எனிவே ஹோப்ஃபுல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ ஜியோகிராஃபி இந்த சப்ஜெக்ட் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்திருக்காது, ஸ்கூல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 10ஆவதோட முடிஞ்சிருக்கும் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் 11th 12th எடுத்திருந்தாலும் இல்ல 3rd குரூப் எடுத்திருந்தாலும் கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட் வந்திருக்க போறது இல்ல. சோ உங்களுக்கு 10th முடிஞ்சிருக்கும். எத்தனை பேருக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்கும், எத்தனை பேருக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்காது? குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங் பிரவீன். இந்தியா இது புவியியல், இந்தியாவின்னு எடுக்க வேணா, நம்ம ஜெனரலா புவியியல் அப்படின்னு எடுத்தோம்னா எத்தனை பேருக்கு இது பிடிக்கும், எத்தனை பேருக்கு இது பிடிக்காது? உங்களுடைய அபிப்பிராயம் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். பூவரசனுக்கு பிடிக்கும், சும்மா இருக்கிறத சொல்லுங்க. பிடிக்காது சபரிக்கு, இப்ப சபரிக்கு பிடிக்கும் யாரோ, ஓகே பிடிக்காது, பிடிக்காது. ஓகே ஓகே, பிடிக்கும் பேர கேட்டாலே பயமா இருக்கா? ஓகே, இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஓகே, பிடிக்கும், ஐ லைக் இட், லைக். ஓகே, பிடிக்கும். ஓகே 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 ஓகே. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ண வேணா, சாட்லயே போடுங்க. ஏன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நீங்க பிடிக்கும்னு சொல்றீங்களா இல்ல பிடிக்காது சொல்றீங்களா என்னால முடிவு பண்ண முடியாது. ஓகே ஓகே, அப்படியே ஓகே. ஜவஹர் ஹேண்ட் ரைஸ் பண்ண மாதிரி டைரக்டா அங்க நீங்க இதா போடலாம், எமோஜியா போடலாம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஓகே ஓகே, சோ கிட்டத்தட்ட ஒரு சில பேர் பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்க, ஒரு சில பேர் சாட் பண்ணவே இல்லை, அவங்களுக்கு எல்லாம் அநேகமா பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இந்த கிளாஸ்ல நம்ம பாத்துடலாம் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படிங்கறத நம்ம இந்த கிளாஸ்ல பாத்துடலாம். சரிங்களா?
சோ இந்த சப்ஜெக்டோட இது பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஜியாகிரபி பிடிக்கும், பட் டீப்பா இருக்கும்போது கஷ்டமா இருக்குமா? ஓகே ஓகே, இது கஷ்டமா ஈஸியான இந்த கிளாஸ்ல முடிவு பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. ஓகே ஓகே. சோ நம்ம இந்த சப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வந்து இந்தியன் ஜியாகிரபி, இந்தியாவின் புவியியல் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதாவது யூபிஎஸ்சி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜியாகிரபி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹைலி நீடட் சப்ஜெக்ட். பட் டிஎன்பிஎஸ்சில அந்த அளவு இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா வந்து இதுல ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரொம்ப இல்ல, ஒரு நியர்லி வந்து 200 கொஸ்டின் அவுட் ஆஃப் 200 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10 to 12 கொஸ்டின் அந்த மாதிரி இதுல கேட்கறாங்க. பட் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஜியாகிரபி வாஸ்ட் சிலபஸா இருக்கும். ஜியாகிரபி பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசிக்கு வந்து அவங்க கொஸ்டின் கம்மியா கேட்டாலும் சிலபஸ் வாஸ்டா வச்சிருப்பாங்க. நம்மளுடைய ப்ரையாரிட்டி சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியில இந்த சப்ஜெக்ட் கண்டிப்பா வராது. ஆனாலும் வந்து இதுல வரக்கூடிய ஒரு 10 கேள்விகளா இருந்தாலும் அந்த 10 கேள்விகளும் நிறைய பேருக்கு நிறைய டைம் வந்து அவங்களுடைய கட் ஆஃப் முடிவு பண்ணக்கூடிய கேள்விகளாவும் அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்படி நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது, படிச்சுதான் ஆகணும். நீங்க ஜியாகிரபி எடுத்தாலும் சரி, எக்கனாமி எடுத்தாலும் சரி, இல்ல பிசிக்ஸ் எடுத்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி எடுத்தாலும் சரி, இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்மியான கேள்விகள் தான் வருது. பட் மொத்தமா இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா இதுவே ஒரு 40 கேள்விகள் கிட்ட வந்துடும். 200 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 40 கொஸ்டின்ஸ் மாதிரி வந்துடும். இந்த 40 கொஸ்டின்ஸும் வந்து ஒரு கட் ஆஃப் முடிவு பண்ணக்கூடிய, நம்ம உள்ள கிளியர் பண்ணிட்டோமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா அமைகிறதுனால இதை நம்ம படிச்சுதான் ஆகணும். சோ உங்களுக்கு ஷெட்யூல், உங்களுக்கு டெமோஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஹிஸ்டரி டெமோ போட்டோம், ஆப்டிடியூட் டெமோ போட்டோம், ஹிஸ்டரி வந்து இன்னும் டெமோ இருக்குது, ஆப்ஸ் டெமோ இருக்குது, பாலிட்டி டெமோ போட்டோம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கல்ச்சர் டெமோ போட்டோம். சோ இன்னும் டெமோ போடாத சப்ஜெக்ட்ஸ் எக்கனாமியோ, பிசிக்ஸோ, இல்ல வந்து பயாலஜியோ, இல்ல இதெல்லாமே நமக்கு ரெகுலரா கிளாஸ் வரும்போது வந்துடும். இன்னொன்னு ஏன் இதெல்லாம் இப்ப நம்ம டெமோ போட முடியலன்னா எக்ஸாம் ரொம்ப சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கிறோம், அதனால நமக்கு டைம் இல்ல. டெமோக்கே நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அதனால வந்து 8 டெமோஸ் தான் இந்த தடவை பிளான் பண்ணது. சோ அதனால வந்து உங்களுக்கு அது கிளாஸ் வரும்போது வந்துடும். சோ அப்படி செகண்டரியில வந்து லாஸ்டா இம்பார்ட்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். சோ இவ்வளவு பெரிய சிலபஸ் இந்த இதுல இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை எப்படி சார் நான் படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ்வலா நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஜியாகிரபி உங்களுக்கு வந்து நீங்க தேவையான விஷயத்த வந்து கிளாஸ்லயே நான் உங்களுக்கு கொண்டு வந்துருவேன். சோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நான் வந்து நம்மளோட கிளாஸ்ல நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, தயவு செஞ்சு ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் வந்து புவியியலை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல அது உங்களுக்கு போதும். நீங்க முதல் கான்சென்ட்ரேஷன், முதல் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வந்து அதர் சப்ஜெக்டா இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, பாலிட்டி, பயாலஜி, டெவலப்மெண்ட், கல்ச்சர், யூனிட் 8, 9, ஆப்டிடியூட், இந்த மாதிரி சப்ஜெக்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மத்தபடி வந்து இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம கிளாஸ்ல சொல்றோமோ அதை ஃபாலோ பண்ணுங்க, பண்ணா போதும் அப்படிங்கறதா நம்மளுடைய ஜியாகிரபி, பர்டிகுலரா ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் இருக்கும். வாஸ்ட் சிலபஸ் அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்ல. இதை வந்து ரொம்ப ஈஸியாவே நம்ம கொண்டு போயிடலாம், ஈஸியாவே புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, முதல்ல இந்த கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி வந்து படிக்கும்போதுதான் சார் பிடிச்சிருக்கு இல்லைன்னா டிசைட் பண்ணணும். படிக்கும் போது தான் டிசைட் பண்ணணுமா? ஓகே, அப்ப அனைமா இந்த கிளாஸ்ல டிசைட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ஆர்த்தி. ஓகே ஓகே சரி, இதோட சிலபஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். இத சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து லொகேஷன், பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ், மான்சூன், ரைஃபால், வெதர் அண்ட் கிளைமேட் அப்படிங்கிறதா முதல் வார்த்தையா இருக்கும். அதாவது டிஎன்பிசில இந்த சிலபஸ்ல கொடுத்துருக்கக்கூடியது. இந்த சிலபஸ் வந்து நமக்கு குரூப் 1, 2, 2A எல்லாத்துக்குமே இதே காமன் சிலபஸ் தான். ஜியாகிரபி எல்லா சப்ஜெக்டும் சரி, ஜியாகிரபியும் சரி. குரூப் 4க்குமே கிட்டத்தட்ட வந்து இதே தான் அப்படியே நமக்கு வந்து சிலபஸா இருக்கு. அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை. ஒண்ணு இல்லமா, இதுல கம்ப்ளீட்டா வந்து மழை பெய்யறத பத்தி பேசுறாங்க. மேப்ஸ் இம்பார்ட்டன்டா சார்? இங்க இந்த ஜியாகிரபில நமக்கு வந்து டிஎன்பிசி ஜியாகிரபில மேப்ஸ் அந்த அளவு இம்பார்ட்டன்ட் இல்ல. தென் அண்ட் தேர் லைட்டா நம்ம படிப்போம், நம்ம கிளாஸ்லயே படிப்போம், அது போதும் முகமது ஆஷிக். இங்க வந்து நமக்கு யூபிஎஸ்சி மாதிரிலாம் வந்து மேப்ஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரிங்களா? சோ இங்க ஒண்ணுமே இல்ல. இங்க அவங்க கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டா வந்து மழை பெய்யறத பத்தி. ஏன் மழை பெய்யறத பத்தி கேட்கறாங்க, ஏன் அதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப ஒரு வாரமா தமிழ்நாட்டுல மழை பெய்யுதா இல்லையா? ஒரு வாரமா தமிழ்நாட்டுல கொஞ்சம் நல்ல மழை பெய்யுதா? ஆமாவா இல்லையா? யார் ஊர்லயாவது மழை இல்லையா? ஒரு வாரமா எப்படி இருக்குது நம்ம தமிழ்நாட்டுல? நல்லா மழை பெய்யுது இல்லையா? எஸ் 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 எஸ். சோ இப்ப வந்து இந்த சிச்சுவேஷன்ல இப்ப நமக்கு வந்து மழை பெய்யுது அப்படின்னா இப்ப எதை வச்சு மழை பெய்யுது? திடீர்னு ஏன் மழை பெய்யுது? திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து நோ ரெய்னா. கிஷோர் எங்க இருக்கீங்க? ஓகே. சோ இப்ப திடீர்னு வந்து நமக்கு வந்து உங்களுக்கு நியூஸ்ல சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து மழை பெய்யலாம், இல்ல வந்து இந்த வாரம் மழை பெய்யலாம் அப்படிம்பாங்க. திடீர்னு பெய்யலாம், பெய்யாமலும் இருக்கலாம். மதுரையில மழை பெய்யலையா? அப்படியா? ஓகே ஓகே சரி. சோ அப்படி நம்ம வந்து இந்த மழை எப்படி பெய்யுது, எதனால வந்து மழை பெய்யுது, மழை பொழிவு அப்படிங்கிறது எதனால வருது, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இதுல சொல்லியிருக்காங்க. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழை
பொழியுது, மழை பெய்யும், அதாவது மழை பொழிவு நடக்குது, மழை பெய்யுது அப்படின்னா, ரெயின்ஃபால் நடக்குது அப்படின்னா, அது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து தமிழ்நாடா இருக்கட்டும் இல்ல இந்தியாவா இருக்கட்டும் ஒரு இது விவசாயம் சார்ந்த ஒரு நாடு இல்லையா. நம்ம முழுக்க முழுக்க அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. சோ அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ண அக்ரிகல்ச்சர் தான் நம்மளுடைய பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய பொருளாதாரத்தை, நம்மளுடைய இந்தியாவின் பொருளாதாரத்தை முதுகெலும்பா வந்து அக்ரிகல்ச்சர் சொல்லுவோம், விவசாயத்தை சொல்லுவோம். அப்படிங்கும் போது விவசாயம் முழுக்க முழுக்க மழையை நம்பி இருக்கு. அப்ப மழை நல்லா பெஞ்சாதான் விவசாயம் நல்லபடியா நடக்க முடியும். விவசாயம் நல்லபடியா நடந்தாதான் நமக்கு வந்து நம்மளுடைய கண்ட்ரியோட எக்கனாமி ரன் ஆக முடியும். நமக்கு எல்லாருக்கும் கரெக்டா உணவு கிடைக்கும். நம்மளுடைய அந்த கண்டினியூஸ் எக்கனாமிக்கல் ஃப்ளோ கரெக்டா இருக்கும். சோ ஜியோகிராஃபிங்கிற ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும் இங்க நம்ம எக்கனாமியை ரிலேட் பண்ணலாம், பாலிட்டி ரிலேட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு இடத்துல நல்ல மழை பெய்யுது அப்படின்னா அங்க விவசாயமே பண்ணலைனாலும் இது புல்லு மரம் செடி கொடி எல்லாம் வளரும். மரம் செடி கொடி புல்லு எல்லாம் வளர்ந்தாதான் அதை ஆடு மாடுகள் வந்து சாப்பிட முடியும். ஆடு மாடுகள் அதை சாப்பிட்டாதான் அதுல இருந்து நல்லபடியா பால் கறக்க முடியும். அதுல இருந்து நல்லபடியா வந்து கேட்டில் ரியரிங் நடக்கும். சோ அது நல்லபடியா நடந்தாதான் வந்து அதோடைய அவுட்புட்டா வந்து நமக்கு மறுபடியும் எக்கனாமிக் ஃப்ளோ ஆகும், எல்லாருக்கும் உணவு கிடைக்க ஆரம்பிக்கும். சோ எப்படி பார்த்தாலும் ஜியோகிராஃபிங்கிறது டைரக்டா நம்ம லைஃபோட ரிலேட் ஆன ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையோட ரிலேட் ஆன விஷயம் அப்படிங்கறதுனால வந்து இதை டைரக்டா எடுத்த உடனே வந்து அந்த ரெயின்ஃபாலை பத்தி தான் நம்மள வந்து இது பண்ணிருக்காங்க. சோ ரெயின்ஃபாலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எங்க இருக்கோம், இந்தியாங்கிறது எங்க இருக்கு, உலகங்கிறது எங்க இருக்குங்கிறத பத்தி தெரிஞ்சிருந்தா ரெயின்ஃபாலை பத்தி நம்ம இது பண்ணிட முடியும். சோ நமக்கு வரக்கூடிய ரெயின்ஃபாலோடைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பருவக்காற்று, மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு தனி பேர் இருக்கு. நம்ம நாட்டுல வரக்கூடிய ரெயின்ஃபாலுக்குன்னே வந்து ஒரு தனி பேர் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த இடத்துல படிப்போம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகள், இந்தியாவுடைய மண் வளம், இந்திய ஆறுகள், மண் கனிம வளங்கள், இந்தியாவில என்னென்ன வளங்கள் இருக்கு, அதனால இப்ப வந்து நெய்வேலினா லிக்னைட், அந்த மாதிரி வந்து என்னென்ன வளங்கள் இருக்கு, எது எது எங்கெங்க கிடைக்கும், அதாவது ஜெனரல் டேட்டா தான். அதே மாதிரி என்னென்ன நதிகள் இருக்கு, நம்ம காவேரி எங்க இருக்குது, கிருஷ்ணா எங்க இருக்குது, மகாநதி எங்க இருக்கு, இண்டஸ் எங்க இருக்குது, கங்கா எங்க இருக்குது, பிரம்மபுத்திரா எங்க இருக்கு, எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து நாம இந்த வாட்டர் ரிசோர்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல படிப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து காடு மற்றும் வன உயிரினங்கள், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன். இந்த அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் ரொம்பலாம் ஒண்ணு இல்ல, பேசிக் அக்ரிகல்ச்சர். இங்க வந்து நம்ம அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி நம்ம படிக்க மாட்டோம், பேசிக் அக்ரிகல்ச்சரல் இது மெத்தடாலஜி தான். அதாவது வந்து பிக்ஸ்டு ஃபார்மிங்னா என்ன, இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்னா என்ன, கான்டோர் பிளவிங்னா என்ன, அந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஸ்கூல்ல படிச்சதா, இந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லும் போது ஒரு ஃப்ளோல சொல்லும் போது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். அதை தான் இங்க நம்ம வந்து அந்த அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த இடத்துல நம்ம படிப்போம். அடுத்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஒன்னும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரயில்வேஸ், ரோட்வேஸ், அந்த மாதிரி பிளஸ் வந்து இப்ப வாட்டர் வேஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்றாங்க, அந்த வாட்டர் வேஸ் அது மாதிரி. அடுத்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், சமூக புவியியல், மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல். இந்த மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் அப்படிங்கறதுல நம்ம கம்ப்ளீட்டா என்ன பார்ப்போம் அப்படின்னா மக்கள் தொகை எப்படி இருக்கு, பாப்புலேஷன் டென்சிட்டி அதாவது செக்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கு, ஆண்கள் எந்த அளவு, ஒரு இடத்துல ஆண்கள் அதிகமா இருக்காங்களா, பெண்கள் அதிகமா இருக்காங்களா, குழந்தைகள் எந்த அளவுல இருக்கிறாங்க, சோ அதிகமான பாப்புலேஷன் எந்த மாநிலத்துல இருக்கு, அதிகமான பாப்புலேஷன் வந்து எந்த இடத்துல, எந்த நம்ம தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல இருக்கு, அந்த ரேஷியோஸ் எப்படி இருக்கு, அது மாதிரியான விஷயங்கள் தான் இந்த சோசியல் ஜியோகிராஃபில பார்ப்போம். அதுல வந்து ரேஷியல் லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ் அண்ட் மேஜர் ட்ரைப்ஸ், அது வந்து சில முக்கியமான ட்ரைப்ஸ் குரூப்ஸ் பத்தியும் பிளஸ் வந்து ரேஷியல் டிஃபரன்சஸ் எப்படி இருக்கு, லிங்குவிஸ்டிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன. இந்த லிங்குவிஸ்டிக் இம்பார்ட்டன்ஸ் நீங்க வந்து கல்ச்சர்லயும் படிப்பீங்க, டெவலப்மெண்ட்லயும் படிப்பீங்க, நீங்க வந்து பாலிட்டிலையும் படிப்பீங்க, இந்திய ஆட்சியிலையும் படிப்பீங்க. எப்படி வந்து லாங்குவேஜை வச்சு நமக்கு இந்தியாவை பிரிச்சாங்க, இந்தியாவோட இதை வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம், நம்ம இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் லாங்குவேஜ் வச்சு எப்படி பிரிச்சாங்க அப்படிங்கறத அங்கேயும் படிப்பீங்க. சோ அதெல்லாம் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இதெல்லாமே ஒன்னோடு ஒன்று ரிலேட் பண்ணி படிச்சோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாவே புரியும். இன்டெகிரேட்டட் ஃபார்மிங், கல்டிவேஷன் ஆஃப் கிராப் வித் லைஃப் ஸ்டாக், போல்ட்ரி. ஓகே சூப்பர் சபி, நான் கேட்கவே இல்லை. ஓகே இருந்தாலும் சூப்பர். ஓகே சோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கெலாமிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது இயற்கை பேரிடர், பேரிடர் மேலாண்மை. சோ இதுல ஒரு விஷயம் சொல்லுங்க, கொரோனா வந்து ஒரு பேரிடர் தானே, ஆமாவா இல்லையா? இப்ப நம்ம கொரோனான்னு சொல்லி நம்ம நிறைய 2 வருஷமா பேசிட்டே இருக்கோம். கொரோனா வந்து ஒரு பேரிடர், ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கறதுல வருமா வராதா? எஸ் ஆர் நோ? கொரோனா இஷ்யூ வந்து டிசாஸ்டர்ல வருமா வராதா? பேண்டமிக் அப்படின்னா டிசாஸ்டர் இல்லையா? நோ, எஸ், நோ, எஸ், 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 எஸ். கொரோனா, கோவிட் அப்படிங்கிற ஒரு கோவிட் பெருந்தொற்று அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது பேண்டமிக், அதுல டவுட்டே கிடையாது. நம்ம அதோட ஸ்ப்ரெட்டிங் லெவல்ஸ் பார்க்கும்போது அது பேண்டமிக் உலகம் ஃபுல்லா வந்திருக்கு. அது வந்து ஒரு டிசாஸ்டரா கன்சிடர் ஆகுமா ஆகாதா? ஆர்டிபிஷியல், அது நம்ம அந்த இதுக்கே போக வேணாமா, அந்த டிஸ்கஷனுக்கே போக வேணாம். அது நேச்சுரலா ஆர்டிபிஷியலா கிடைக்க போவேணாம், அது பெரிய பிரச்சனை, அது உலக பிரச்சனை, அதை நம்ம டீல் பண்ண வேணாம். Yes, because growth of economy is bad. Okay, super Kishore. Okay. Yes, Corona comes under a disaster.
கொரோனாங்கிறதும் வந்து கண்டிப்பா டிசாஸ்டர்ங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள வரும். அதை பத்தியும் கண்டிப்பா நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல படிச்சாகணும், டவுட்டே கிடையாது. ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அதாவது டிசாஸ்டர் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஸ்கூல்ல என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, டிசாஸ்டர் அப்படின்னாலே வந்து பில்டிங் இடிஞ்சு விழுவணும், அதான் உங்க மைண்ட்ல வரும். கரெக்டா? டிசாஸ்டர் அப்படின்னு சொன்னாலே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த ஞாபகம் என்னன்னா பில்டிங் இடிஞ்சு விழுவணும். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் வந்துச்சு? டிசாஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னோன்னே அந்த ஞாபகம் எத்தனை பேருக்கு வந்துச்சு? எத்தனை பேர் மனசுல அது தோணுச்சு? myself நோ. ஸ்ரீகுமாருக்கு வரல, விஜயகுமாருக்கு வந்திருக்கு, ஷேக் ஜியானுக்கு வந்திருக்கு, ஜாவேத்க்கு வந்திருக்கு, சிவராமனுக்கு வரல, ஜபீனுக்கு சுனாமி தோணி இருக்கு, சரண்யாக்கு வந்திருக்கு, ஜனனிக்கு வரல. ஓகே, எனக்கு தோணுச்சு நித்யாக்கு வந்திருக்கு, நந்தினிக்கு வந்திருக்கு, சபரிக்கு 100%. ஓகே ஓகே ஓகே. எஸ், ஒரு அழிவு டிசாஸ்டர் அப்படின்னாலே ஒரு அழிவு அப்படின்னா ஓகே அதுதானே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். பட் பேரிடர் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள எந்த மாதிரியான அழிவா இருந்தாலும், எஸ் நீங்க சொன்ன மாதிரி சுனாமியா இருக்கட்டும், வல்கானிக் எரப்ஷனா இருக்கட்டும், ஒரு வந்து அது என்ன, அது வந்து ஒரு டேம் கொலாப்ஸா இருக்கட்டும், அது இந்த மாதிரி ஒரு பயாலஜிக்கல் டிசாஸ்டர், அதாவது வந்து நோய் தொற்று மூலியமா வரக்கூடிய ஒரு பேரிடரா இருந்தாலும் அதுவும் வந்து ஒரு பேரிடர் அப்படின்னு கருதப்படும். சோ அந்த டிசாஸ்டர், அந்த நோய் தொற்றை வந்து எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறதும் நாம அதுல வந்து ஜென்ரலா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதெல்லாமே அதுல வரும். சோ கொரோனா ஆல்சோ கம்ஸ் அண்டர் டிசாஸ்டர். சரியா? அதை தனியா எடுத்துறாதீங்க. ஓகே. ஃபைனலா என்விரான்மெண்டல் பொல்யூஷன், ரீசன்ஸ் அண்ட் பிரிவென்டிவ் மெஷர்ஸ், கிளைமேட் சேஞ்ச். சோ இந்த கிளைமேட் சேஞ்ச்ங்கிறத நிறைய நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்து பருவமழை வந்து சாரி அந்த பருவ சூழல் வந்து மாறுது, அந்த பருவ நிலை மொத்தமா மாறுது, அதெல்லாம் ஏன் அப்படி நடக்குது, எதனால நடக்குது, அதை பத்தி எல்லாம் வந்து நம்ம எஸ் ஃபிளட்டும் வந்து டிசாஸ்டர்ல வருமா? எஸ் சூப்பர், ஃபிளட்டும் டிசாஸ்டர்ல வரும். சோ அதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் இந்த கிளைமேட் சேஞ்சோட இதா இருக்கட்டும். என்விரான்மெண்டல் பொல்யூஷன், எதனால வந்து சுற்றுச்சூழல் மாசுபடுது, என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் எதனால நடக்குது, அது வந்து நாய்ஸ் பொல்யூஷன் இருந்தாலும் சரி, ஏர் பொல்யூஷன் இருந்தாலும் சரி, வாட்டர் பொல்யூஷன் இருந்தாலும் சரி, சாயில் பொல்யூஷன் இருந்தாலும் சரி, அதெல்லாம் எதனால நடக்குது அதை பத்தி படிக்கிறது தான் இந்த இடத்துல வர்றது. சோ இதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட் சிலபஸ். ஜியோகிராஃபியோட சிலபஸ் இவ்வளவுதான். இந்த வார்த்தை எல்லாமே நீங்க இதுல எதை பார்த்தாலும் சரி, இந்த வார்த்தை எல்லாமே வந்து நீங்க வந்து உங்களுடைய இதுல கேள்விப்பட்டதா தான் இருக்கும். அதாவது கண்டிப்பா வந்து ரெயின்ஃபால்ங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க உங்க ஸ்கூல் காலேஜஸ்ல. சொல்றேன், ரிவர்ஸ் இன் இந்தியாங்கிற சொல்லவே தேவையில்லை, நிறைய நதிகளை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் அதுவும் வந்து ஸ்கூல் இதுல கேள்விப்பட்டிருப்பீங்க. டிரான்ஸ்போர்ட் பத்தி வந்து அது ரொம்ப பேசிக்ஸ் தான், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேசிக்கா தான் இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் ஸ்கூல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. டிசாஸ்டர் பத்தியும் ஸ்கூல் இப்பெல்லாம் காலேஜஸ்லயும் டிசாஸ்டர் பத்தி நிறைய எடுக்கிறாங்க. என்விரான்மெண்டல் பத்தி இது வந்து எல்லா கோர்ஸ்லயும் கொண்டு வந்துட்டாங்க. என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படிங்கறத இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே அது ஒரு கோர்ஸ் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு சப்ஜெக்டாவே கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. சோ அது எல்லாத்துலயும் நம்ம டச் பண்ணதான் சேர்த்து இங்க நம்ம ஜியோகிராஃபில படிக்க போறோம். சோ ஜியோகிராஃபியோட சிலபஸ்ல எதுவும் டவுட்ஸ் இருக்காமா? கிளியரா? ஜியோகிராஃபியோட சிலபஸ் நம்ம ஒண்ணுமே பார்க்கல, சிலபஸ் என்னங்கறத மட்டும் தான் பார்த்திருக்கோம். இதெல்லாம் என்ன, இப்ப நம்ம ஒரு டாபிக் இப்ப நம்ம பார்ப்போம், கவலைப்படாதீங்க. ஜியோகிராஃபியோட சிலபஸ்ல எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, பர்டிகுலர் ஜியோகிராஃபி சிலபஸ்ல. ஓகே, நோ நோ நோ, புரியுதா எல்லாருக்கும்? கிளியரா? ஓகே ஓகே சூப்பர். ஓகே ஓகே, நோ 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 நோ. தயவுசெய்து எல்லாரும் சாட் பண்ணுங்க, என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சாட் பண்ணுங்க. மத்தவங்க சாட் பண்றாங்க அப்படின்னு அமைதியா இருக்க வேணாம். கிளியரா? ஓகே ஓகே சூப்பர். நோ ஓகே ஓகே. ஹவு மெனி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, குரூப் 2 2A இருந்தா அரௌண்ட் 12 கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாமா? 10 to 15 அரௌண்ட் 12 அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அதே நம்ம வந்து குரூப் 4 இப்போதைக்கு 100 கொஸ்டின் தான் ஜெனரல் ஸ்டடிஸ் இல்லையா, அப்படி நம்ம வைக்கும் போது நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 6 to 8 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். சரிங்களா? இது வந்து அதே குரூப் 1க்கு வந்து உங்களுக்கு 12 கிட்ட வரும், 10 to 12 கிட்ட வரும். This is only for group 1 கிடையாதுமா. இதே சிலபஸ் தான் உங்களுக்கு குரூப் 1க்கு 2 2Aக்கு 4க்கு எல்லாத்துக்கும் இதே சிலபஸ் தான். என்ன தெரிய மாட்டேங்குது கிஷோர்? குரூப் 4க்கு என்ன சிலபஸ்ங்கிறது தெரியலங்கிறீங்களா? Sir, we have a chance to discuss about any mountains in this. கண்டிப்பா பிரவீன், லொகேஷன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையில நம்ம வந்து மவுண்டன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளுடைய ஹையஸ்ட் மவுண்டன் வந்து இந்தியாவுல எது, அதாவது உயர்ந்த மலை அப்படிங்கிற மாதிரி, உயர்ந்த சிகரம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுல எது, நமக்கு இதுல தமிழ்நாட்டுல எது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். கவலைப்படாதீங்க கிஷோர், அதான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம அந்த சிலபஸ் இப்ப டிஸ்கஸ் பண்ணோம். கிளாஸஸ் ஒன் பை ஒன் போக உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும், கவலைப்படாதீங்க. ஓவரால் சிலபஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம் சிவா. இது வந்து ஜியோகிராஃபியோட கிளாஸ், சரிங்களா? அதனால வந்து இது நம்ம ஜியோகிராஃபி மட்டும் தான் இப்ப டிஸ்கஸ் பண்ண முடியும். குரூப் 1 மெயின்ஸ்ல ஜியோகிராஃபி இருக்கா? கண்டிப்பா இருக்குமா. குரூப் 1 மெயின்ஸ்ல ஜியோகிராஃபி இருக்கு. சோ அது வந்து நமக்கு நீங்க இப்ப என்ன சிலபஸ் இங்க பாத்தீங்களோ இதே தான். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அங்க நீங்க எழுத்து வடிவத்துல எழுதுவீங்க, அவ்வளவுதான். ஒன்னும் பிரச்சனை இல்லை கிஷோர், போக உங்களுக்கே வந்து கிளாஸ் 1 by 1 போக உங்களுக்கே புரியும். ஓகேவா? ஓகே ஓகே. இஸ் திஸ் தி என்டையர் ஜியோகிராஃபி சிலபஸ்? அவ்வளவுதாமா? எஸ், திஸ் இஸ் தி என்டையர் ஜியோகிராஃபி சிலபஸ். சோ ஓரளவு எல்லாருக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். நம்ம கிளாஸ்க்குள்ள போலாமா?
கிளாஸ் எவ்வளவு டியூரேஷன் சார்? 6 months 1 year? இப்போ நியூவா ஜாயின் பண்ணிருக்கீங்களா? கிளாஸ் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மட்டுமே 4 to 5 months நடக்கும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். உங்களுக்கு ப்ரிலிம்ஸோட ரெக்கார்டட் வீடியோஸோ இல்ல மெயின்ஸ் கைடன்ஸோ இல்ல டெஸ்ட் சீரிஸோ அது எதுக்குமே உங்களுக்கு லிமிட் கிடையாது, அன்லிமிடெட் ஆக்சஸா இருக்கும். கவலைப்படாதீங்க சரிங்களா. ஏன்னா இது ஆன்லைன் அப்படின்னா அதோட பெஸ்ட் மெத்தடாலஜி நமக்கு அன்லிமிடெட் ஆக்சஸா இருந்தாதான் எப்ப வேணாலும் நீங்க படிச்சுக்கிற மாதிரி உங்களுடைய கம்ஃபர்ட்னஸ் இருந்தாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். ஓகே ஓகே. சோ இப்ப கிளாஸ்க்குள்ள போலாம். சரி, அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை லொகேஷன் இருந்துச்சு இல்லையா, அதுல இருந்து தான் இப்ப நம்ம வந்து நம்மளுடைய இதை ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ நீங்க எதுவும் நோட்ஸ் வச்சிருந்தீங்க இல்ல ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா இப்ப எதுவும் நோட்ஸ் எடுக்க வேணாம். நீங்க ஜஸ்ட் நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்ஸ் நானே வந்து நான் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க டைம் கொடுக்குறேன். நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லொகேஷன் அப்படிங்கறத நம்ம இப்ப வந்து அதாவது நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இப்ப வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் சரிங்களா. சரி, இப்ப நாம எங்க இருக்கோம், நான் கிளாஸோட டீடைல்ஸ் எல்லாமே கடைசியா சொல்றேன். அனுஷா நான் கிளாஸ் டீடைல்ஸ் எல்லாம் கடைசியா சொல்றேன். நம்ம கிளாஸ்க்குள்ள போயாச்சு. நாம இப்ப எங்க இருக்கோம் பதில் சொல்லுங்க. எர்த், வேர்ல்ட், தமிழ்நாடு, எர்த், எர்த், ஹோம், எர்த், எர்த். நான் ரொம்ப கொஸ்டின் ஓப்பனா கேட்டிருக்கேன். உங்க மனசுல தோணுது நீங்க சொல்லலாம். லேண்ட், ரோடு, ஆசிக் ரோட்ல இருக்காரோ, இந்தியா, தமிழ்நாடு, ஜியாகிரபி கிளாஸ். இப்ப ராஜேஷ் வேற லெவல்ல போயிட்டாரு. வீட்ல யூனிவர்ஸ் சார், நித்யா ஆன்லைன் கிளாஸ், எர்த், தமிழ்நாடு, ஏசியா. மேப்ல இருக்கீங்களா ஜெமின்? மேப் அவ்வளவு பெருசா இருக்கா? வீட்ல உமா. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். சூர்யா, நான் ரொம்ப பேசிக்கா தான் கேட்டேன். நீங்க உங்க மனசுல தானே சொல்ல நம்ம எங்க இருக்கோம் அவ்வளவுதான். எர்த், எர்த், வீட்ல. வேற வேற சேர்ல இருக்கேன்னு ஒன்னும் பதில் வரல. நான் அந்த பதில் எதிர்பார்த்தேன். சார் சேர்ல உட்கார்ந்து இருக்கேன் இல்ல தரையில ரோட்ல இருக்கேன்னு வந்துருச்சு. சேர்ல இருக்கேங்கிற மாதிரி பதில் இன்னும் வரல. யாரும் டைப் பண்ணிட்டு இருக்கீங்களா? கேலக்சில. ஓகே, பிளானட், லேண்ட். நிறைய ஸ்டார் வார்ஸ் படம் பார்ப்பீங்க போல. ஓகே, அண்ட் அவெஞ்சர்ஸ் மூவி. ஓகே, சேர்ல போட்டாரு அஜய் பழனி சேர்ல. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே ஓகே. எஸ், நான் அப்படிதான் கேட்டேன். நான் பேசிக்கா தான் கேட்டேன். நான் ஜியாகிரபி ரிலேட்டடா கேட்கல. நான் கொஸ்டின் ஜியாகிரபி ரிலேட்டடா கேட்கல. ரொம்ப பேசிக்கா தான் கேட்டேன். எங்க இருக்கீங்க அவ்வளவுதான். ஓகே, இப்ப நீங்க உங்க வீட்டுல இருக்கலாம், ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கலாம், சேர்ல இருக்கலாம், ரோட்ல இருக்கலாம், இந்தியாவில இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ்க்கு போக போறோம் சரிங்களா. கிளாஸ் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். கிஷோர், கிஷோர் கிளாஸ் பிரேக் ஆகுதா உங்களுக்கு? கிளாஸ் தான் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நெட்வொர்க்கை கொஞ்சம் செக் பண்ணுங்க கிஷோர். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நாம கொஞ்சம் ஸ்பேஸ்க்கு போக போறோம் சரிங்களா. இந்த கண்ட்ரோல் ஆஃப் கிராவிட்டியா? ஓகே, எஸ். இல்ல, கிராவிட்டி ஓவர் கம் பண்ணி போறோம். கவலைப்படாதீங்க பிரவீன், நம்ம வந்து கிராவிட்டி ஓவர் கம் பண்ணி போறோம். எஸ், ஜெயம் ரவி ஞாபகம் டிக் டிக். ஓகே, சோ நம்ம ஸ்பேஸ்க்கு போக போறோம். நம்ம யார்ட்டையாவது வந்து ரஷ்யாட்ட இருந்தோ இல்ல யூஎஸ் இருந்தோ ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை கடன் வாங்கிட்டு இல்ல வந்து விலைக்கு வாங்கிட்டு கூட நம்ம வந்து இப்ப ஸ்பேஸ் ஷிப் போலாம் சரியா. ரெடியா எல்லாரும்? போலாமா? நீங்க இருந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்பேஸுக்கு போலாமா? எலன் மஸ்கா. ஓகே ராஜேஷ், எலன் மஸ்கா வாங்கிக்கலாம். ஓகே, எஸ், ரெடியா? போலாமா? பஸ், சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே ஓகே. சோ இப்ப வந்து உங்க வீட்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கிளம்புறீங்க. நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்களோ இல்ல ரோட்ல இருக்கீங்களோ இல்ல எங்க இருக்கீங்களோ அதுல இருந்து அப்படியே நீங்க கொஞ்சம் கிளம்புறீங்க. கிளம்பி வந்து கொஞ்சம் ஒரு ஹை டிஸ்டன்ஸ்க்கு நீங்க போறீங்க சரிங்களா. இப்ப நீங்க வந்து அந்த டிஸ்டன்ஸ்க்கு போய் நீங்க கொஞ்சம் தூரத்துக்கு போயிருக்கீங்க. தூரத்துல போய் பாக்குறீங்க, கீழே வந்து பூமியை பாக்குறீங்க. கொஞ்சம் தூரம் நீங்கன்னா பூமியை விட்டு நீங்க ஸ்பேஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க. போலாமா? ஓகே ஓகே. சோ நீங்க வந்து பூமியை விட்டு கொஞ்சம் மேல போக ஆரம்பிச்சிட்டீங்க. அதாவது விண்வெளியை நோக்கி போக ஆரம்பிச்சிங்க. ஸ்பேஸ் அப்படிங்கும் போது விண்வெளியை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப அங்க இருந்து நீங்க கீழே பாக்குறீங்க. கீழே பார்க்கும்போது உங்களுக்கு இப்ப என்ன தெரியுது? ஸ்கிரீன்ல தெரியறத சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்க மனசுல தோணுனதையும் சொல்லலாம். உங்களுக்கு இப்ப என்ன தெரியுது? நீங்க ஸ்பேஸ்க்கு போயிருக்கீங்க. ஸ்பேஸ்ல இப்ப நீங்க போய்கிட்டு இருக்கீங்க. போயிட்டு இருக்கும்போது அப்படியே எட்டி பாக்குறீங்க. உங்களுக்கு இப்ப என்ன தெரியுது? நேச்சர், சூப்பர். மரண பயம், சூப்பர். ஓகே சார், கிளம்பிட்ட. லேண்ட், வாட்டர், தலை சுத்துற மாதிரி தெரியுதா? ஓகே, தூக்கத்துல இருந்து எழுந்து. ஓகே, நம்ம பசங்க நிறைய யோசிக்கிறாங்க. ஓகே, ஃபியர், ஸ்கை, ஓஷன், கிளவுட்ஸ், ட்ரீஸ். புகமூட்டமா தெரியுது. ஓகே ஓகே, சூப்பர் சபி. ப்ளூ ஓஷன் அண்ட் லேண்ட், ரிவர்ஸ், சூப்பர். ஒண்ணுமே தெரியாது, பிளாக்கா இருக்குமா? கிஷோர், கீழே தான் நான் பார்க்க சொன்னேன், மேல பார்க்க சொல்ல. மேல பார்த்தா பிளாக்கா இருக்கும், நான் கீழே பார்க்க சொன்னேன் கிஷோர். ஓகே ஓகே, எர்த் தெரியுது, ஸ்மால் திங்ஸ், சி தெரியுது. ஏலியன்ஸ் தெரியாது. ஏலியன்ஸ் தெரியாதா? தெரியுமான்னு கேக்குறீங்களா இல்ல தெரியாதுன்னு சொல்றீங்களா சரண்? ஓகே, எர்த் தெரியுது, லேண்ட், ரிவர், கேலக்சி அண்ட் சேட்டலைட்ஸ். பிரவீன் வேற லெவல் போயிட்டாரு. ஓகே, பயம் தெரியுது கீர்த்திக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸ்டார்ஸ் தான் அப்படி போட்டிருக்கீங்களா ஆர்த்தி? ஸ்டார்ஸ். ஓகே ஓகே ஓகே, சரி. சோ இப்போ ஓரளவு எல்லாருக்கும் வந்து பூமி தெரியுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? சைனா வால் லைட். ஓகே ஓகே ஓகே. அட்மாஸ்பியர் தெரியுதா? ஓகே, சரி. ஏதாவது வித்தியாசமா போடணும் அப்படிங்கறது யோசிச்சிருக்காங்க. ஓகே ஓகே
சூப்பர் சூப்பர் சூப்பர். நிறைய யோசிக்கிறீங்க, நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய யோசிக்கிறீங்க. அவ்வளவுதான் ஜாகிரபி, வேற ஒண்ணுமே கிடையாதுமா. இவ்வளவுதான் ஜாகிரபி. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட். ஓகே கவனிங்க கவனிங்க. ஓகே ஓகே ஓகே. சோ இப்ப நம்ம பாக்குறோம் அப்படின்னா வந்துட்டு இதுல வந்து நமக்கு நீங்க அப்படியே எட்டி பாக்குறீங்க, உங்களுக்கு வந்து பூமி தெரியுது, அதுல இந்தியா தெரியுது. சோ உங்களுக்கு வந்து பர்டிகுலரா வந்து இந்தியா மட்டும் ஜொலிக்கிற மாதிரி தெரியுது, சரிங்களா? ஏன்னா நம்ம எல்லாம் இந்திய நாட்டுக்காரங்க, அதனால நமக்கு இந்தியா மட்டும் ஜொலிக்கிற மாதிரி தெரியணும். தெரியலன்னா பாவம் பண்ணிட்டோம், சரியா? இல்லைன்னா ஆன்டி இந்தியன் ஆயிடும். சோ இந்தியா மட்டும் நமக்கு வந்து நல்லா ஜொலிக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் அப்படியே நம்ம மேல போறோம். சோ இன்னும் கொஞ்சம் அப்படியே மேல போறோம், பூமியை விட்டு ரொம்ப தூரமா போயிடும். இப்ப பூமியை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டோம் அப்படின்னா இப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? அதாவது பூமியை விட்டு நல்ல தூரமா போயிட்டோம். ஸ்டார்டிங்ல நமக்கு பூமி தெரியுது, தமிழ்நாடு தெரியுது, இந்தியா தெரியுது, அப்படி மேல போய்கிட்டே இருக்கும். இப்ப பூமியை விட்டு தூரமா போயிட்டோம்னா நமக்கு என்ன தெரியும்? கேலக்சி தெரியுமா இவன்? ஓகே ஓகே. வேற பிளானட்ஸ் தெரியுமா? ஓகே. நிலா, மூன் தெரியுமா? ஸ்பேஸ், சன், மூன், அதர் பிளானட்ஸ், நத்திங், எதுவுமே தெரியாதா? ஏதாவது தெரியுமே சுத்தம், பட் எதுவுமே தெரியாம எப்படி இருக்கும்? சொர்க்கம் தெரியுதா? ஓகே. காட், வேற லெவல் ராஜேஷ். ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், உயிரோட இல்லைன்னு தெரியுதா? அதாவது நான் இறந்து போக சொல்லல, சரியா? நான் உங்களுடைய ஆன்மாவை மேல போக சொல்லல. எலன் மஸ்க்ல நம்ம இது ஸ்பேஸ் ஷிப்பை கடை வாங்கிதான் மேல போறோம், கவலைப்படாதீங்க. திரும்ப உயிரோட கீழே வந்துருவோம், கவலையப்படாதீங்க. கூட்டிட்டு வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க. பூமிலாம் தெரியுது, ஓகே. ஸ்டார்ஸ், வி ஃபீல் கிராவிட்டி. ராக்கெட் தெரியுதா? ஓகே ஓகே. வெயிட் லைட்டா தெரியுது, சூப்பர் சஃபி, சூப்பர். ஓகே. உலகம் தெரியுது, சூப்பர் சூப்பர். பிளானட் தெரியுது, வேம்பரசி, சூப்பர். ஆக்சிஜன் வேணும் இல்லைன்னா மர்க்கையா? கிஷோர், ஸ்பேஸ் ஷிப்னாலே ஆக்சிஜன் இருக்கும் கிஷோர். அப்ப இதுக்கு ஸ்பேஸுக்கு போறவங்க எல்லாம் வந்துட்டு ஆக்சிஜன் இல்லாமலா போயிட்டு இருக்காங்க? என்ன கிஷோர் இந்த அளவு போயிட்டீங்க? டிக் 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 படம் பார்க்கலையா கிஷோர்? கிஷோர் படமே பார்க்க மாட்டார் போல சார், ரொம்ப நல்லதா இருக்காரு. ஓகே ஓகே. சேட்டலைட் தெரியுது ரூபாஸ்ரீக்கு, ஓகே சூப்பர். டிஃப்ரெண்ட் ஃபீலா தெரியுதா? ஓகே ஓகே சிவசக்தி. ஓகே. நெயில் ஆம்ஸ்ட்ராங் கால் தடம், ஓகே. அது வந்து கொஞ்சம் நம்ம நிலாவை ஜூமின் பண்ணாதான் தெரியும். ஓகே ஓகே ஓகே. எஸ். சோ இது எல்லாம் இப்ப உங்களுக்கு தெரிகிறது இல்ல தெரியாம இருக்கிறது. சில பேர் வந்து தெரியாது அப்படின்னாங்க, சில பேர் வந்து தெரியலன்னாங்க. தெரிகிறது இல்ல தெரியாம இருக்கிறது எதுவா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு புள்ளியா தெரிஞ்சாலும் சரி, அங்கங்க வெளிச்சமா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் சரி, அது வந்து நம்ம வந்து கேலக்சி சொன்னாலும் சரி, இல்ல அதை வந்து நம்ம என்ன வார்த்தைகள் சொல்லி நம்ம அதை கூப்பிட்டாலும் அது எல்லாத்தையும் உள் அடக்குனது, அது எல்லாத்தையும் உள் அடக்குனதுதான் என்ன வார்த்தை நம்ம வந்து ஜியோகிராபில சொல்றோம் அப்படின்னா யூனிவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை சொல்றோம், பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம். பிரபஞ்சம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம், சரிங்களா? சோ யூனிவர்ஸ், பிரபஞ்சம் அப்படிங்கிற வார்த்தை வந்து நாம சொல்லக்கூடியது. நம்ம இந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி தான் சொல்றோம். இப்ப ஜியோகிராபியோடைய முதல் கேள்வி, மனிதனுக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஜியோகிராபியோட முதல் கேள்வி, இன்னைக்கு வரைக்கும் தெளிவான ஒரு பதில், 100% தெளிவான மனித அறிவுக்கு தெளிவான ஒரு பதில் வராத ஒரு கேள்வி, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானுச்சு? இந்த யூனிவர்ஸ், how this universe came into existence, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானுச்சு? இந்த நம்ம சொல்லக்கூடிய ஸ்டார்ஸா இருக்கட்டும், நட்சத்திரமா இருக்கட்டும், நிலாவா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், எப்படி உருவானுச்சு? நம்மளை பத்தி கேட்கல, நீங்க இதுக்குள்ள போக வேணாம், நீங்க ரிலிஜியனுக்குள்ள போக வேணாம். நான் விஞ்ஞானத்தை பத்தி கேட்கிறேன், இங்க சயின்ஸ் ரிலேட்டடா பதில் சொல்லுங்க. எப்படி உருவானுச்சு? என்ன தோணுச்சு உங்களுக்கு? எல்லாம் அதைத்தான் நான் வார்த்தை சொல்றேன். ரிலிஜியனுக்குள்ள போக வேணாம், சயின்ஸ் ரிலேட்டடா சொல்லுங்க. பிக் பேங் தியரி, ஓகே ஓகே. பிக் பேங் தியரி, சன்ல இருந்து, சன்னு, நோ ஐடியா, சிவமயம், அதான் சொன்ன. ரிலிஜியனுக்குள்ள போக வேணான்னு, ஓகே. தெரியல, ஓகே. நம்ம அதான் படிக்க போறோம். ஓகே. இல்லுமினாட்டிங்கிறது இருக்கா இல்லையாங்கிறதே பெரிய டவுட். ஓகே. எல்லாம் கிருப. தினேஷ், ஓகே ஓகே. பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன், ஓகே. ஆட்டம்ல இருந்து, ஓகே ஓகே. சவி, ஓகே. சவி ஏற்கனவே ப்ரிப்பரேஷன்ல இருக்கார் போல. ஓகே ஓகே. வேற எனிதிங் எல்ஸ்? தி எர்த் சவுண்ட் இஸ் ஓம் தானே சார்? நமக்கு அதுக்கு தேவையில்லை பிரேக்குமார், அது நமக்கு வந்து இங்க டிஎன்பிசில கேட்க போறது இல்ல. இது டிஎன்பிசி கிளாஸ், டிஎன்பிசி ரிலேட்டடா பார்த்தா போதும், அது பாக்குறதுக்கே நமக்கு டைம் இல்ல. ட்ரிஃப்ட் தியரி, ஓகே. சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க ரூபாஸ்ரீ? டோன்ட் நோ, ஓகே 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 ஓகே. சோ எஸ், ஒரு சில பேர் கரெக்டா பதில் சொன்னீங்க. எஸ், ஒரு சில பேர் வந்து பிக் பேங் அப்படிங்கிற வார்த்தை சொன்னீங்க. எஸ், சூப்பர் சூப்பர். பிக் பேங், பெரும் வெடிப்பு. கவலைப்படாதீங்க, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ நோட்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. பிக் பேங் நோட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. பிக் பேங், பெரும் வெடிப்பு. பிக் பேங், பெரும் வெடிப்பு. டைட்டில் போட்டுக்கோங்க, பிக் பேங், பெரும் வெடிப்பு. சோ இந்த தியரி என்ன, அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த தியரி என்னங்கிறதா இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். அதோட நமக்கு வந்து கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம், ஓகேவா? சரி. சோ எப்படி இந்த யூனிவர்ஸ் உருவானுச்சு? நம்ம பூமியா இருக்கட்டும், சூரிய, சந்திரன், இதெல்லாம் எப்படி உருவானுச்சு அப்படின்னா
டைட்டில் மட்டும் போட்டுக்கோங்க. நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டைட்டில் மட்டும். ஏன்னா என்னோட கிளாஸ்ல நான் வந்து நோட்ஸ் நான் ரன்னிங் நோட்ஸா தான் கொடுப்பேன். அப்பப்பயே நான் நோட்ஸ் எடுக்க சொல்லுவேன். நோட்ஸ் மட்டும் நீங்க நோட்ஸ் எடுக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் அகைன் இது டெமோ கிளாஸ் தான். கண்டிப்பா நீங்க ரெகுலர் பேட்ச்ல உங்களுக்கு இந்த கிளாஸ் திரும்பவும் வரும், கவலைப்படாதீங்க. ரெகுலர் பேட்ச்ல இந்த கிளாஸ் வரும், அப்ப கூட நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம், ஒன்னும் அவசியம் இல்லை. இப்போ நீங்க ஜஸ்ட் கவனிக்கிறேன்னா கவனிங்க. சோ பிக் பேங் பெரும் வெடிப்பு அப்படிங்கிறதா. சோ இது என்ன சார் இது பிக் பேங் அப்படின்னு நம்ம தமிழ்ல பார்க்கும்போது நமக்கு ஈஸியா புரியும். பெரும் பெருசு, அதான் இங்க பிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ பெரும் பெருசு அப்படிங்கிறது ஏதோ ஒண்ணு வெடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ ஏதோ ஒண்ணு வெடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் நம்ம ஆரம்ப கட்டத்துல இந்த உலகம் உருவாகும் போது, ஆரம்ப கட்டத்துல இந்த உலகம், அதாவது உலகம் மட்டும் இல்ல இந்த பிரபஞ்சம் எல்லாமே உருவாகும் போது முதல்ல வந்து ஒரே ஒரு ஆட்டமா இருந்துச்சு, ஒரே ஒரு சின்ன புள்ளியா இருந்துச்சு. இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு சின்ன நான் புள்ளி நடுவுல வச்சிருப்பேன். ஒரு சின்ன ஒரே ஒரு ஆட்டமா இருந்துச்சு. ஆட்டம்னா என்ன சார்? அணு அப்படிங்கிறது தான் ஆட்டம். அணு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆட்டம்ங்கிறதுனா மூலப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் உருவாகக்கூடிய, எல்லா இதுவும் உருவாகக்கூடிய விஞ்ஞான ரீதியா மூலப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க வந்து இப்ப ஒரு களிமண் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த களிமண்ணை வச்சு நம்மளால ஒரு மனுஷன மாதிரி செய்ய முடியும், நம்மளால வந்து ஒரு விளையாட்டு ஜாமான் செய்ய முடியும், நம்மளால ஒரு காரு செய்ய முடியும், நம்மளால வந்து ஒரு இது பைக் மாதிரி செய்ய முடியும். அந்த ஒரு களிமண்ணை எடுத்து அந்த களிமண்ணை எப்படி ஷேப் பண்றோம் அப்படிங்கிறத வச்சு நம்மளால அதுல வந்து ஒவ்வொரு பொருட்கள் வடிவத்தை நம்மளால உருவாக்க முடியும் இல்லையா. ஒரு களிமண்ணோ இல்ல வந்து நம்ம ஒரு ஏதோ ஒரு செதுக்குறோம், இல்ல வந்து ஒரு கல்லையோ செதுக்கி நமக்கு என்ன மாதிரியான தோற்றம் வேணும் அப்படிங்கிறத நம்மளால உருவாக்க முடியும். அதே மாதிரி ஆட்டம்ங்கிறது மூலப்பொருள். அந்த மூலப்பொருள்ல வந்து இப்ப களிமண்ணும் ஆட்டமால ஆனதுதான். சோ அந்த மூலப்பொருள்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு, அந்த மூலப்பொருள்ல எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் இருக்கு. நான் ரொம்ப உள்ள போல, அது உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வரும்போது நான் டீடைலா சொல்றேன். அண்ட் பிசிக்ஸ் கிளாஸ்ல உங்களுக்கு தனியா வரும். சோ இப்ப நான் ரொம்ப உள்ள போல லைட்டா டச் பண்றேன். சோ எத்தனை புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அந்த மூலப்பொருள்ல எத்தனை இருக்கு அப்படிங்கிறத வச்சு நமக்கு அது என்னவா பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னும் ஈஸியா புரியணும் அப்படின்னா மதியம் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க. மதியம் என்ன சாப்பிட்டீங்க? இது ஈஸியா ஆட்டமை பத்தி புரிஞ்சுக்கிறக்கா சொல்றேன். மதியம் என்ன சாப்பிட்டீங்க? சோறு, சாப்பாடு, சாம்பார், ரைஸ், சாதம் அண்ட் சாம்பார், சாம்பார் ரைஸ், கீரை ரைஸ், ரசம் சாதம், ஃப்ரைட் ரைஸ், டொமேட்டோ ரைஸ், பிரியாணி. ஃபாஸ்டிங் அசபி. ஓகே, அப்ப நான் இதுக்கு ஃபாஸ்டிங் வைக்கிறதுக்கு என்ன சாப்பிட்டீங்க? சாதம் வித் சாம்பார், ரசம், கீரை, கார்போஹைட்ரேட்ஸ். பிரியா ஏற்கனவே டெமோ அட்டன் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். ஓகே, கர்ட் ரைஸ், கீரை, சாப்பிடல சுமதி. சரி, அதுக்கு முன்னாடி காலையில என்ன சாப்பிட்டீங்க? ரைஸ், காரக்குழம்பு, ஆப்பிள், ஃபிஷ், மீன் குழம்பு. ஓகே 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 சாப்பாடு அப்படி ரைஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கும். ஏன்னா நம்மளுடைய காமனான ஒரு உணவு இல்லையா ரைஸ் அப்படிங்கிற எடுத்துக்கும். இந்த ரைஸ் எதால ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்ம வே புரோட்டீன். இதுல டயட்ல இருக்கீங்களா அனுஷா? ஓகே, ரசம் அண்ட் கர்ட் ரைஸ். எஸ், நம்ம சாப்பாடு ரைஸ் அப்படிங்கறத எடுத்துப்போம். நம்ம ரைஸ் எதால ஆயிருக்கு? நம்மளுடைய ரைஸ், நம்ம சாதம்னு சொல்லக்கூடிய இந்த ரைஸ் இருக்கு இல்லையா, இது எதால ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா சுந்தரமூர்த்தியும் ராஜேஷும் ரொம்ப நாள் வந்து டெமோ அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சோ ரைஸ் எதால ஆயிருக்கு அப்படின்னா வந்து ரொம்ப உள்ள போவேனா சுந்தரமூர்த்தி அண்ட் ராஜேஷ் வந்து நெல்லால ஆயிருக்கு இல்லையா. நம்ம இது பார்க்கக்கூடிய பயிர் நெல்லால ஆயிருக்கு இல்லையா. அந்த நெல்லு எதால ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், ஸ்டார்ச்சால ஆயிருக்கு. எஸ், சூப்பர், ஸ்டார்ச்சால ஆயிருக்கு. அந்த ஸ்டார்ச் எதால ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்ஸ் சொல்லக்கூடிய, ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு டக்குனு போறதுனால டக்குன்னு சொல்றேன். நம்ம கிளாஸ்ல இன்டெப்தா பார்ப்போம், கவலைப்படாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான். சோ கார்போஹைட்ரேட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு சில புரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸால ஆயிருக்கு. இது எதால ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா மறுபடியும் இது கார்பனாலையும் இல்ல ஆக்சிஜனாலையும் இல்ல நைட்ரஜனாலையும் இல்ல ஹைட்ரஜனாலையும் இந்த மாதிரி ஆன ஒரு இந்த மாதிரி ஆன ஒரு எலமெண்ட்ஸால இருக்கு. அப்ப நீங்க மதியம் கொஞ்சம் கார்பனையும் கொஞ்சம் நைட்ரஜனையும் கொஞ்சம் தொட்டுக்க கொஞ்சம் ஆக்சிஜனையும் எடுத்தீங்க, இதுதான் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு நான் சொன்னா அது என்னுடைய வாக்கியம், என்னுடைய அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சரியா தவறா? நீங்க மதியம் வந்து கொஞ்சம் கார்பன், கொஞ்சம் ஆக்சிஜன், கொஞ்சம் நைட்ரஜன் இதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு நான் சொன்னா சரியா தவறா? சரிதான், கரெக்ட். எஸ் 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 கரெக்ட். எஸ் எஸ் சரி. எஸ் கரெக்ட். தட்ஸ் ஆல். எஸ், சூப்பர் சூப்பர், அவ்வளவுதாமா. சோ எஸ் கரெக்ட், டவுட்டே கிடையாது, தாராளமா நம்ம சொல்லலாம். அம்மா வீட்டுல போயிட்டு அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம், அம்மா கொஞ்சம் H2O கொடுங்கன்னு கேட்கலாம். பட் போய் கேட்டுறாதீங்க, அந்த தண்ணி உங்களுக்கு டம்ளர்ல வராது, உங்க மேல வந்து விழுவும். சரியா? எஸ், அது சயின்டிபிக் லாங்குவேஜ். எஸ் கரெக்ட், சயின்டிபிக்ல அது கரெக்ட், அது சயின்டிபிக் லாங்குவேஜ். சோ ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்க மாதிரி, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்க மாதிரி
விஞ்ஞான ரீதியா ஒரு சில பேர்கள் சொல்லி அந்த பொருட்களை நம்ம அழைக்கிறோம். அந்த ஒவ்வொரு பொருட்களுடைய மூலதனமும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆட்டமால, கார்பனாலேயோ, நைட்ரஜனாலேயோ, ஆக்சிஜனாலேயோ, ஹைட்ரஜனாலேயோ, ஹீலியமாலேயோ, பெர்லியமாலேயோ, போரானாலேயோ, பாஸ்பரஸாலேயோ, பொட்டாசியமாலேயோ, கால்சியமாலேயோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு மூலதனத்தாலதான் ஆயிருக்கும் அப்படிங்கிறதான். அது நம்ம சாப்பிடுற சாப்பாடா இருக்கட்டும், நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், நம்மளா இருக்கட்டும், நம்ம உடம்பை எடுத்தாலும் நம்மளும் அந்த மாதிரியான அணுக்கள்னு சொல்லக்கூடிய அந்த மூலதனமாலதான் ஆயிருக்கும். சோ இதுதான் அணு அப்படிங்கிறது. சோ நீங்க என் கையில இருக்கக்கூடிய இந்த பெண் எடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த பெண்ணும் அதாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து நீங்களா இருந்தாலும், நானா இருந்தாலும், இந்த உலகமா இருந்தாலும், இந்த பிரபஞ்சம் வந்தாலும் எல்லாமே வந்து என்னன்னா ஏதோ வந்து ஒரு சில ஆட்டம்ஸ், எல்லாமே ஒரு சில ஆட்டம்ஸால கலந்துதான் உருவாக்கப்பட்டிருக்கு. கெமிக்கல் அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன உடனே நமக்கு வந்து பேஸ்ட் ஞாபகம் வரும், இல்ல வந்து நமக்கு ஷாம்பு ஞாபகம் வரும். ஆனா கெமிக்கல்ங்கிற வார்த்தையை சொன்னோடனே தண்ணி நமக்கு ஞாபகம் வராது. காரணம் வந்து அந்த மாதிரி நம்மளை பழக்கிருக்காங்க, டிவிலையும் அட்வர்டைஸ்மெண்ட்லயும் அப்படியே வந்து நம்மளை பழக்கிருக்காங்க. ஆனா தண்ணியும் ஒரு கெமிக்கல் தான். கெமிக்கல்ங்கிற வார்த்தையை சொன்ன உடனே நமக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சாஸ் ஞாபகம் வராது, ஏன்னா அது சாப்பிடக்கூடிய பொருள். ஆனா சாஸும் ஒரு கெமிக்கல் தான். சோ சயின்டிபிக்கலா அதை பார்க்கும்போது இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா அதுங்களுடைய மூலதனத்தை தான் நாம அணு அப்படின்னு சொல்றோம். அணுனா என்னன்னு புரிஞ்சிருச்சா? கிளியரா? அணுனா என்னன்னு புரிஞ்சிருச்சா? எஸ் 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 ஓகே 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 எஸ். சோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் எல்லாமே உருவாகிறதுக்கு முன்னாடி, இந்த பிரபஞ்சம், சூரியன், சந்திரன், இல்ல கேலக்சி, இல்ல நம்ம சொல்லக்கூடிய பிளானட்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து நம்மளுடைய பூமியா இருக்கட்டும், இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு அணுவா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்மளால யூகிச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டா இந்த பூமிங்கிறது அவ்வளவு பெரிய சைஸ். நம்ம இன்னும் வந்து நிறைய பேர் வந்து நீங்க வந்து இந்தியா விட்டு வேற எங்கேயும் கண்ட்ரிஸ் போயிருக்கீங்களா எனக்கு தெரியல. நீங்க வந்து இந்த பூமியே வந்து அவ்வளவு பெரிய சைஸ்ல உள்ளது. அப்ப நமக்கு வந்து சூரியன் அவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கு. இதை தாண்டி நம்மளுடைய பிரபஞ்சம் இருக்கு, இதை தாண்டி நம்மளுடைய அண்டம் இருக்கு, அந்த அண்டத்துக்கு மேல நம்ம பிரபஞ்சம் இருக்கு. அப்படிங்கும்போது இது எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து டைனி ஆட்டம்ங்கிறாங்க. சோ கிட்டத்தட்ட வந்து 13.75 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, மில்லியன் கிடையாதுமா, பில்லியன், சரிங்களா? 13.75 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. நீங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அதுல வந்து 13.7 தான் என்சிஆர்டில கொடுத்துருக்கும். அந்த இடத்துல 13.7 தான் எடுத்துப்பாங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா 13.75 தான் வந்து நமக்கு சமச்சீர்ல கொடுத்திருக்காது. அதனால 13.75 தான் எக்ஸாக்டா எடுத்துப்பாங்க. சோ 13.75 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி 13. ஏன்னா அடுத்த கொஸ்டின் சில பேர் போடுவாங்க சார் 13.7 இல்லையா அப்படின்னு சொல்லி, அதனால சொல்லிட்டேன், வேற ஒண்ணு கிடையாது. சோ 13.75 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆட்டம், ஒரே ஒரு அணுதான் இருந்துச்சு. இந்த அணு என்னாச்சு அப்படின்னா இந்த அணு வந்து வெடிச்சு செதறிச்சு சார். இந்த அணு வந்து வெடிச்சு செதறிச்சு. அப்படி வெடிச்சதுல அந்த வெடிப்புல வந்து என்னாச்சுன்னா ஒரு பெரிய வந்து ஒரு கேஸ் உருவானுச்சு. அந்த வெடிப்புல வந்து ஒரு பெரிய கேஸ் உருவானுச்சு. அந்த கேஸ் என்ன கேஸ் அப்படின்னா முதலாம் அணுவா ஹைட்ரஜன் உருவானுச்சு. அப்ப நீங்க கேப்பீங்க சார் முதலாம் அணு ஹைட்ரஜனே இப்பதான் உருவாகுதுன்னா அப்ப அந்த அணு யாரு சார்? அந்த அணு எங்க இருந்து சார் வந்துச்சு? யாரு சார் அதுக்கு அணுன்னு பேர் வச்சது அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்களுக்கு அதை என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம சயின்டிஸ்ட்க்கு, ஹியூமன் நாலேஜுக்கு அதை என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால அது வந்து ஒரு டைனி ஆட்டம், அது பேர் அப்படிதான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த இடத்துல நம்ம அவங்களை கேள்வி கேட்க முடியாது. சோ அதை வந்து ஒரு டைனி ஆட்டம், அது ஒரு ஆட்டம் சொல்லிட்டாங்க. பட் அதுக்கு என்ன பேர் சொல்றது தெரியல. அதனால அதையும் வந்து அதை குட்டி அணு அப்படின்னு சொல்லிக்கோங்க. அப்படின்னால டைனி ஆட்டம் அப்படிங்கிற பேர் சொல்லிட்டாங்க. அதுல இருந்து எல்லாம் வெடிக்குது. வெடிச்ச உடனே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய புகை உருவாகுது, அதாவது பெரிய கேஸ் உருவாகுது. அந்த கேஸ் என்னவா இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸா இருக்கு. முதலாம் அணுவா ஹைட்ரஜன் கேஸ் உருவாகுது. சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சிருப்பீங்க. நம்ம வந்து பொட்டு வெடியில இருந்து, லட்சுமி வெடியில இருந்து, ராக்கெட் வெடி, அந்த மாதிரி வந்து நிறைய பட்டாசு வெடிச்சிருப்பீங்க. 7 ஷாட் இல்ல வந்து 1000 வாழை, இந்த மாதிரி நிறைய பட்டாசு வச்சிருப்போம். ஒவ்வொரு பட்டாசும் பார்த்தோம்னா வந்து ஒரு சில பட்டாசு வந்து ஒரு 5 செகண்ட் வெடிக்கலாம், சில பட்டாசு வந்து ஒரு 10 செகண்ட் வெடிக்கலாம், சில பட்டாசு 1 செகண்ட் வெடிக்கலாம். சோ இது பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த பட்டாசு வந்து நம்ம வெடிப்போம். சோ இந்த பட்டாசு வெடிக்கும் போது நமக்கு வெடிக்கும் போது அது ஒரு 1 செகண்ட் வெடிக்கலாம், இல்ல 2 செகண்ட் வெடிக்கலாம், இல்ல ஒரு 5 செகண்ட் வெடிக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த பட்டாசு வெடிக்கலாம். சோ அந்த பட்டாசுடைய வெடிக்கக்கூடிய அந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பட்டாசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த நேரம் இருக்கும். அது மாதிரி இந்த வெடிப்பு, இந்த பிக் பேங்னு சொல்லி 13.75 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இந்த வெடிப்பை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வெடிப்பை என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த வெடிப்பு முடியல அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா?
இன்னைக்கு வரைக்கும் அந்த வெடிப்பு முடியல. அதாவது ஒரு பட்டாசு நம்ம வெடிக்கும் போது வெடிச்சு முடிக்குது அப்படின்னா அது 1 செகண்ட் இல்ல மைக்ரோ செகண்ட் எடுக்கிறோம்னா அது இன்னைக்கு வரைக்கும் முடியல. இன்னும் அந்த வெடிப்பு போய்கொண்டே இருக்கு, இன்னும் அந்த வெடிப்பு போயிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ அந்த கிட்டத்தட்ட பிக் பேங் எப்ப ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா 13.75 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பிக் பேங் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. கார்பன் ரிலீஸ் ஆகும் சார் கிராக்கர்ஸ் வெடிக்கிறப்ப. அது நம்ம கிராக்கர்ஸ்ங்கிறதே ஏற்கனவே ஒரு பேக்டு எலமெண்ட் இல்லையா, அது வெடிக்கும் போது கார்பன் ரிலீஸ் ஆகும், கரெக்ட் தான். ஆனா இது ஒரே ஒரு ஆட்டம், அந்த ஆட்டம் இது ஆக்சுவலா ஒரே ஒரு ஆட்டம், அது வெடிக்கும் போது ஹைட்ரஜன்ங்கிற ஒண்ணுதான் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம ஹைட்ரஜன் ஸ்டேஜ் தான் இருக்கும், இன்னும் நம்ம பூமிக்கு எல்லாம் வரல. நான் கொண்டு வரேன், கவலைப்படாதீங்க, நான் கொண்டு வரேன், ஓகேவா. சோ 13.75 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த இந்த வெடிப்பு இன்னைக்கு வரைக்கும் முடிவு அடையல. எப்படி சார் இன்னைக்கு வரைக்கும் முடியலன்னு சொல்றாங்க, அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இப்ப அடுத்த ஸ்லைட் நான் உங்களுக்கு சொல்றேன், அதுக்கு முன்னாடி. சோ இப்ப இந்த ஹைட்ரஜன் உருவாகிருச்சு, சரிங்களா. சோ இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிற முதல் ஆட்டம் உருவாகிருச்சு. உருவானதுக்கு அப்புறம் இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா இன்னொரு ஹைட்ரஜனோட போய் ஒன்று சேருது. இந்த ஹைட்ரஜன் அணு இன்னொரு ஹைட்ரஜனோட ஒன்று சேருது. ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அது உங்களுக்கு அது ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்குது. அந்த ரியாக்ஷன்னால அடுத்த எலமெண்டா உங்களுக்கு ஹீலியம் அப்படிங்கிறது உருவாகுது, சரிங்களா. சோ ஹைட்ரஜனும் ஒன்னு சேர்ந்து ரியாக்ஷன், நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கிறதுனால நியூக்ளியர் ரியாக்ஷன் அணு இங்க என்ன நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்குது, இங்க என்ன மாதிரியான நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்குதுன்னா நியூக்ளியர் ரியாக்ஷன்ல 2 ரியாக்ஷன் இருக்கு. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. படிச்சிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஃபிஷன் அப்படின்னா தமிழ்ல என்ன, ஃபியூஷன்னா தமிழ்ல என்ன சொல்லுங்க பாப்போம். எஸ், ஃபிஷன் ஒண்ணு சொல்லுவாங்க, ஃபியூஷன் ஒண்ணு சொல்லுவாங்க. ஃபிஷன்னா தமிழ்ல என்ன, ஃபியூஷன்னா தமிழ்ல என்ன? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? ஃபியூஷன் ஜாயினிங், ஓகே. ஃபிஷன் செப்பரேஷன், ஓகே. செய்கிற என்னது, பிளவு. ஃபிஷன் பிரிகிறது, ஃபிஷன் மீன்ஸ் செப்பரேட்டிங், ஃபிஷன் பிரேக்கிங். அணு இணைவு, அணு சிதைவு. சூப்பர் சூர்யா, எஸ், சூப்பர். எஸ், அணு இணைவு அப்படிங்கிறது ஃபியூஷன், அணு சிதைவு அப்படிங்கிறது ஃபிஷன், சரிங்களா. அணு இணைவு அப்படிங்கிறது ஃபியூஷன், அணு சிதைவு அப்படிங்கிறது ஃபிஷன். என்ன வித்தியாசம் அப்படின்னா 2 அணுக்கள் ஒண்ணு சேர்ந்துச்சு அப்படின்னா அது ஃபியூஷன், 2 அணு சேருது அப்படிங்கிறதுனால அது ஃபியூஷன். அதே ஒரு அணுவா இருக்கிறது உடஞ்சு 2ஆ பிரியுது அப்படின்னா அது ஃபிஷன். நம்ம கூடங்குளம் நியூக்ளியர் ரியாக்டரா இருக்கட்டும், இல்ல கல்பாக்கம் நியூக்ளியர் ரியாக்டரா இருக்கட்டும், இல்ல நம்ம ஏதாவது மிசைல்ஸ் எடுத்தாலும் சரி, அதுலாம் அங்க நியூக்ளியர் வார் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க எல்லாமே இந்த நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது மட்டும் தான் நடக்கும். ஆட்டம் பாமா, ஹிரோஷிமா நாகசாகியோட ஆட்டம் பாமா இருந்தாலும் சரி, அங்க இந்த ஃபிஷன் ரியாக்ஷன் மட்டும் தான் நடக்கும். ஃபியூஷன் ரியாக்ஷன்ங்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது உருவாக்குறதே ரொம்ப ப்ராப்ளமேட்டிக், சரிங்களா. அதனால அது நடந்துச்சு அப்படின்னா அதோட அவுட்புட் இன்னும் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். சோ இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் அணு இணைவு அப்படிங்கிறது, இந்த அணு இணைவு 2 அணு ஒண்ணு சேர்ந்து நடக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. பட் இது அந்த டயத்துல கிட்டத்தட்ட சூரியன்ல ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்குது. அதை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சோ நம்ம ரெகுலர் கிளாஸ் வரும்போது அதெல்லாம் பார்ப்போம் நம்ம. சோ இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது அப்ப 2 ஹீலியம் ஒண்ணு சேர்ந்து அது நடக்குது. அப்ப கிட்டத்தட்ட 13.75 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றேன். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த 2 ஹைட்ரஜன் அணுக்களும் ஒண்ணு சேர்ந்து ஹீலியம் அணுவை உருவாக்குது, சரிங்களா. அதாவது ஹைட்ரஜன் இங்க ரியாக்ஷன் நடக்கல, ஒண்ணு சேருது. இப்ப ஹீலியம் அணுக்கு அடுத்து ஒரு ஹீலியம் அணுவும் இன்னொரு ஹைட்ரஜன் அணுவும் ஒண்ணு சேர்ந்து அடுத்தது போரான, அதுக்கப்புறம் பெர்லியம். இப்படியே நம்மளுடைய பீரியாடிக் டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தனிமவள அட்டவணை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? பீரியாடிக் டேபிள் அட்டவணை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கெமிஸ்ட்ரி கிளாஸ் இல்ல சயின்ஸ் கிளாஸ்ல 7வது 8வது 9வதுல வந்திருக்கும். அந்த பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் உருவாக ஆரம்பிக்குது. அதாவது 13.75 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் இன்னும் நம்ம இருக்கிறோம். அப்ப முதல் அணு உடையுது, உடைஞ்சு ஒரு பெரிய கேஸ் உருவாகுது. அது ஃபுல்லா ஹைட்ரஜன் கேஸா இருக்கு. அந்த ஹைட்ரஜன் கேஸ் என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் கேஸ் அடுத்தடுத்த இதுகளோட ஒண்ணு சேர்ந்து அடுத்தடுத்த அணுக்களை உருவாக்க ஆரம்பிக்குது, சரிங்களா. அதை ஒண்ணு சேர்ந்து அடுத்தடுத்த அணுக்களோட உருவாக ஆரம்பிக்குது. சோ இப்படியே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்படியே நமக்கு அடுத்தடுத்தா எல்லாமே அடுத்தடுத்த எலிமெண்ட்ஸ் உருவாகி போய்கிட்டே இருக்கு. இப்படியே நமக்கு அடுத்தடுத்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே உருவாகி போய்கிட்டே இருக்கு. இப்படி ஆகும்போது இந்த அணுக்கள் எல்லாமே, அதாவது உருவாக்கப்பட்ட அணுக்கள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா அதுங்க எல்லாம் ஒண்ணு சேர ஆரம்பிக்குது. சோ ஒரு பெரிய கூட்டமா கேஸா இருந்த இடத்துல
அங்கங்க வந்து திட்டா வந்து சப்குரூப் மாதிரி உருவாக ஆரம்பிக்குது. அதாவது ஒரு பெரிய கூட்டமா கேஸா இருந்ததுல அங்கங்க திட்டா வந்து சப்குரூப் மாதிரி உருவாகி அங்கங்க சுத்த ஆரம்பிக்குது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, மொத்த பிரபஞ்சம் முழுக்க இந்த கேஸ் வந்து வெடிச்சு போய்கிட்டே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த வெடிப்பு போய்கிட்டே இருக்கு. அப்படியும் வந்து அந்த இடத்துல வந்து அங்கங்க திட்டா வந்து சப்குரூப் மாதிரி உருவாகுது. இந்த ஒவ்வொரு சப்குரூப்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு சப்குரூப்குள்ளேயும் வந்து இங்க ஒரு சப்குரூப், இங்க ஒரு சப்குரூப்னு 2 சப்குரூப் எடுக்கிறோம். இந்த ஒவ்வொரு சப்குரூப்லயும் இன்னொரு சின்ன சப்குரூப்பா உருவாகுது. இன்னொரு சின்ன சப்குரூப்பா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு அதுக்குள்ள வந்து கேஸ் வந்து இதாயிட்டு இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சின்ன சின்ன சப்குரூப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்றோம். இந்த பெரிய சப்குரூப்பை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா வந்துட்டு கேலக்சி அண்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த மொத்தமா வெடிச்ச கேஸ தான் நாம யூனிவர்ஸ், பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ சோலார் சிஸ்டம்ல இன்னும் சின்ன சின்னதா உருவானதுதான் பிளானட்ஸ். அதுக்குள்ளதான் வந்து நமக்கு ஒவ்வொரு சூரிய குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதா உருவானதுதான் நம்ம வந்து பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வரைக்கும் கிளியரா? இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணல, இன்னும் இருக்கு. இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? கிளியரா? எஸ் 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 கிளியர். எஸ் எஸ் கிளியர். எஸ். ஓகே 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 சரி சரி. சோ இப்ப இந்த வகை அப்ப ஒண்ணு இல்லம்மா, இன்னும் நிறைய கேலக்சி உருவாயிட்டு இருக்கா சார்? ஆமா, கேலக்சி வந்து இன்னும் நிறைய வந்து அதாவது வந்து அப்பவே உருவான கேலக்சிஸும் இன்னும் போய்கிட்டே இருக்குங்கிறாங்க. இன்னும் அடுத்தடுத்து டெவலப் ஆயிட்டும் இருக்குன்னு தான் சொல்றாங்க. பட் அது இன்னும் வந்து கம்ப்ளீட் ரிசர்ச் தான் இருக்கு. நம்ம வந்து புதுசா கேலக்சி இப்ப உருவாகுமான்னு கேட்டா அதுவும் பாசிபிலிட்டி இருக்கணும் ஒரு பக்கம் சொல்றாங்க, பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்றாங்க. சோ என்ன நடந்திருக்கு, ரிப்பீட் ஒன் செகண்ட் கேட்டனால நான் திரும்ப சொல்றேன். என்ன 13.75 ஆண்டுகளுக்கு முன்னாடி 13.75 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே ஒரு அணுதான் இருந்திருக்கு. அது வந்து சென்டரா இருந்திருக்கு. இந்த அணு திடீர்னு வெடிக்குது. வெடிச்சதுனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து நிறைய கேஸ் உருவாகுது. அதாவது ஒரே வகையான கேஸ் தான் முதல்ல உருவாகுது. அது என்ன கேஸ் அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ். அது இப்ப இந்த கேஸ் ஃபுல்லா என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் காலங்கள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் இல்ல லட்சம் வருஷம் கழிச்சு இந்த கேஸ் எல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த ஹைட்ரஜன் ஃபுல்லா வந்து அடுத்தடுத்த இதோட வந்து ஒண்ணு சேர்ந்து ஒவ்வொரு ஹைட்ரஜனும் வந்து இன்னொரு ஹைட்ரஜனோட ஒண்ணு சேர்ந்து அடுத்தடுத்த அணுக்களை உருவாக்க ஆரம்பிக்குது. அதனால அதுங்க ஃபுல்லா வந்து அங்கங்க வந்து திட்டா வந்து அதுங்க வந்து சர்க்குலேட் பண்ணிட்டே இருக்குங்க. இந்த சர்க்குலேஷனுக்குள்ள வந்து சின்ன சர்க்குலேஷன், இந்த சர்க்குலேஷனுக்குள்ள சப்குரூப்பா வந்து நிறைய வந்து உருவாகுது. அதாவது ஒரு மேஜர் சர்க்குலேஷனுக்குள்ள சப்குரூப் அப்படின்னு. சோ இந்த மேஜர் சப்குரூப்பை தான் நம்ம வந்து கேலக்சி அப்படின்னு சொல்றோம். இந்த மைனர் சப்குரூப்பை தான் நம்ம வந்து சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறோம். அதே இந்த மொத்த உருவாகின எல்லாத்தையும் நம்ம வந்து பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்மளுடைய இது யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இத பார்த்தோம் அப்படின்னா பிரபஞ்சம் அப்படிங்கறதா இங்க இருக்கிறதுலயே ரொம்ப பெருசு. அதுக்கடுத்து வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன இது பாத்தீங்கன்னா கேலக்சி அப்படிங்கிறது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன இது பாத்தீங்கன்னா சோலார் சிஸ்டம்ங்கிறது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன இதுங்கிறது தான் வந்து பிளானட்ஸ், கோள்கள் அப்படின்னு சொல்றது. சோ ஒரு கேலக்சிக்குள்ள நிறைய சோலார் சிஸ்டம் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சோலார் சிஸ்டம்குள்ள, அதாவது ஒரு அண்டம்குள்ள வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு பிரபஞ்சம் தான். ஆனா ஒரு பிரபஞ்சத்துக்குள்ள சார் பேரலல் யூனிவர்ஸ் ஒன்று சொல்றாங்களே சார், எக்ஸ்ட்ரா லெவல் யூனிவர்ஸ் ஒன்று சொல்றாங்களே, அதெல்லாம் வந்து இன்னும் ரிசர்ச்லாம் இருக்கு, இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. அதனால அதை பத்தி எல்லாம் நம்ம இங்க பார்க்க தேவையில்ல. நமக்கு இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்தா போதும். சோ அப்படி நம்ம பார்க்கும்போது வந்து யூனிவர்ஸ் ஒண்ணுதான் அப்படிங்கறதா இது வரைக்கும் அக்செப்டட் தியரி. சோ ஒரே ஒரு யூனிவர்ஸ் இருக்குது, அதுக்குள்ள லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த கேலக்சிஸ் தான் அண்டம். அந்த அண்டத்துக்குள்ள ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளேயும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சோலார் சிஸ்டம் இருக்குங்கிறாங்க. ஒவ்வொரு சோலார் சிஸ்டத்துக்குள்ளேயும் ஒரு கிரகமோ 2 கிரகமோ இல்ல வந்து நம்மளோட சோலார் சிஸ்டம் மாதிரி வந்து 8 கிரகமோ இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. சார் பிளானட்ஸ் எல்லாம் ஒரு பாத்துல சுத்துற மாதிரி, எஸ் பிளானட்ஸ் ஒரு பாத்துல சுத்துற மாதிரி வரும். அது வந்து நம்ம பிளானட்ஸ் போகும்போது நம்ம இது பார்க்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல அதை பார்த்தோம்னா கன்ஃபியூஷன் ஆயிடும். பிளானட்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து எல்லா பிளானட்ஸும் ஒரு மாதிரி சுத்துறது, 2 பிளானட்ஸ் வேற மாதிரி சுத்துறது எல்லாமே நம்ம கிளாஸஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நம்ம ரிலேட் பண்ண வேணாம். ஓகேவா? சோலார் சிஸ்டம் கேலக்சிக்கு பார்த்து இருக்கும். நான் அதை சொல்றேன் இளவரசன், நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். நான் என்ன நீங்க கேட்கறது எனக்கு புரியுது, நான் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கே அது புரியும். சரிங்களா? ஓகே. சோ இப்படிதான் வந்து நமக்கு கேலக்சி, சோலார் சிஸ்டம் இது எல்லாமே வந்து உருவானது. சரிங்களா? சோ இதை யாரு வந்து முதல்ல சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ், அதாவது இந்த பிக் பேங் அப்படிங்கிற கான்செப்டை வந்து முதல்ல வந்து நிறைய சயின்டிஸ்ட் கொண்டு வந்தாங்க. அதை ஃபைனலைஸ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்வின் ஹபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சயின்டிஸ்ட் தான் வந்து இந்த பிக் பேங் அப்படிங்கறத வந்து ஃபைனலைஸ் பண்ணாரு. சரிங்களா? இந்த எட்வின் ஹபிள் அப்படிங்கிற இந்த சயின்டிஸ்ட் தான் இந்த பிக் பேங் அப்படிங்கறத ஃபைனலைஸ் பண்ணாரு. சோ இதுல அவர் என்ன ஃபைனலைஸ் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சொன்ன
சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா வந்து அவர் எந்த ஃபைனலைஸ் பண்ணாருன்னா வந்து அவர் சொன்ன விஷயம் என்னன்னா வந்துட்டு அதாவது வந்து இங்க என்ன நடக்குதுன்னா வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த எக்ஸ்போஷர் போயிட்டு இருக்குன்னு சொல்றோம்ல, இந்த வெடிப்பு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆரம்பிச்ச இந்த வெடிப்பு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கு. அதாவது இந்த வெடிப்பு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கு. சோ இதனால வந்து இது அடுத்தடுத்து விரிவடைஞ்சுகிறது. சோ பிரபஞ்சம் விரிவடைகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அவர் சொன்னாரு. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து இதுக்கு நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அளந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 வருஷம் கழிச்சு எஸ் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் எஸ். சோ 1000 வருஷம் கழிச்சு வந்து நம்மளுடைய பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மறுபடியும் அளந்தோம் அப்படின்னா இன்னைக்கு சூரியனுக்கும் பூமிக்கும் சோ இதை வந்து எர்த்னு எடுத்துக்கோங்க, இதை சன்னு எடுத்துக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் கூடுது அப்படிங்கிறாங்க. சோ அந்த கேப் கூடுது அப்படிங்கறதுனால இதை எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் அப்படிங்கிறாங்க. சோ இதை சொன்னவர் யார் அப்படின்னா எட்வின் ஹபிள் அப்படிங்கிறவர் தான் சொன்னது. சோ இந்த மாதிரிதான் வந்து நமக்கு சோலார் சிஸ்டம், கேலக்சி, யூனிவர்ஸ் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சது. அப்படி நம்ம பார்க்கும்போது ஒண்ணுக்குள்ள ஒன்னா வந்து எல்லாமே வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. சோ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிளானட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இளவரசன் கேட்ட மாதிரி பிளானட்ஸ் எல்லாமே வந்துட்டு சூரிய குடும்பத்துக்குள்ள இருக்கு. இதுங்க வந்து ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு கிரகமும் சூரிய குடும்பத்தை சுத்தி வருது. அதே மாதிரி சூரிய குடும்பம் எல்லாமே இந்த அண்டத்தை சுத்தி வருது. அதே மாதிரி இந்த அண்டம் வந்து பிரபஞ்சத்துடைய சென்டரை சுத்தி வருது. சரிங்களா? சோ நமக்கு டிஎன்பிஎஸ்ல என்ன கேட்பாங்கன்னா 13.75 ஆண்டுகள் அப்படிங்கறத கேட்பாங்க. முதல்ல உருவாக்கப்பட்ட ஆட்டம் என்னங்கிறது கேட்பாங்க. இந்த தியரியை வந்து ஃபைனலைஸ் பண்ணி பிரபஞ்சம் விரிவடைகிறது, எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன சயின்டிஸ்டோடைய பேர் கேட்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமா மேலிருந்து கீழ், அதாவது பெருசுல இருந்து சிறுசா வந்து ஆர்டர் பண்ணும் போது என்ன ஆர்டர்ல வரும்? பெருசுல வந்து யூனிவர்ஸ் வரும், சின்னதுல கிரகங்கள் வரும், இல்ல சின்னதுல இருந்து பெருசா போகும்போது என்ன ஆர்டர் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? சோ இதுதான் பிக் பேங் தியரி. பிக் பேங் தியரி கிளியரா? பிக் பேங் தியரி கிளியரா? எட்வின் ஹபிள், சயின்டிஸ்டோட பேர் வந்து எட்வின் ஹபிள். நான் காட்டுறேன் பாருங்க, எட்வின் ஹபிள். நோட் பண்ணிக்கோங்க. எந்த இயர் சார் இந்த தியரி சொன்னாரு? இந்த தியரி வந்து ஆக்சுவலா என்னன்னா கம்ப்ளீட்டா ஒரு பர்டிகுலர் வருஷம் இது வந்து ஃபைனலைஸ் ஆகல. இது அதுதான் இதுல ப்ராப்ளம். முதல்ல வந்து யூனிவர்ஸ் இப்படி உருவாகி இருக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஒரு சயின்டிஸ்ட். அதுக்கு அடுத்த சயின்டிஸ்ட் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருப்பாங்க. இப்படியே கொண்டு வந்து 1960க்கு பிற்பட்டு தான் 1960ல இருந்து 1980 அப்பதான் இதை ஃபைனலைஸ் பண்ணாங்க. ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லி அதை ஃபைனலைஸ் பண்ணும்போது அதை வந்து அந்த எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ், அதாவது எட்வின் ஹபிள் அந்த எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் ஃபைனலைஸ் பண்ணி கொண்டு வரும்போது தான் இந்த தியரி ஃபைனலைஸ் ஆச்சு. எட்வின் ஹபிள் பிக் பேங் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ். எஸ், எட்வின் ஹபிள் வந்து அந்த பிக் பேங்கோட எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வந்தவர். அதாவது எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்ங்கிற கொண்டு வந்து பிக் பேங்ல அவர் சேர்க்கும் போதுதான் அந்த தியரி ஃபைனலைஸ் ஆச்சு. அப்பதான் இதை வந்து நமக்கு கம்ப்ளீட் பண்ணாங்க. சரிங்களா? கிளியரா எல்லாருக்கும்? கிளியரா? சோ இந்த ஆர்டர் நமக்கு தெரியணுமா? சரியா? இந்த ஆர்டர் நமக்கு தெரியணும். பிக் பேங்ல எதுவும் டவுட்ஸ் இருக்காமா? பிக் பேங்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே 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 சரி. சோ நம்ம வந்து கேலக்சிஸ பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த அண்டம் கேலக்சிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கேலக்சிஸ பார்த்தோம்னா 3 வடிவத்துல சொல்லலாம். ஒன்னு ஸ்பைரல் அப்படின்னு சொல்லலாம், சுருள் வடிவ அண்டம். இன்னொன்னு எலிப்டிக்கல் நீள்வட்ட அண்டம் சொல்லலாம். இன்னொன்னு இர்ரெகுலர் ஒழுங்கற்ற அண்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது இது நான் டயக்ராம் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? டயக்ராம் காட்டுறேன், உங்களுக்கு புரியும். சோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த அண்டத்துல வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்குது இல்லையா, நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைப் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் டைப்பை தான் நம்ம வந்து ஸ்பைரல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சுருள் வடிவ அண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 2வது டைப் இருக்கு இல்லையா, இந்த 2வது டைப்பை தான் நம்ம வந்து எலிப்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதாவது இங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பைரல் அப்படின்னா சுருள் வடிவ அண்டம்னு வரும், எலிப்டிக்கல்னா நீள்வட்ட அண்டம்னு வரும். இர்ரெகுலர் அப்படிங்கிறது பர்டிகுலர் ஷேப் கிடையாது, எப்படி வேணா இருக்கும். அதாவது அண்டம் பத்தி பேசுறோமா, கேலக்சி பத்தி பேசுறோம். அப்படி பார்க்கும்போது வந்து அது இர்ரெகுலர் இருக்கிறத வந்து ஒழுங்கற்ற அண்டம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டயக்ராம் பார்த்தா தெரியும், இந்த மாதிரி வருது இல்லையா, இந்த மாதிரி இங்க இந்த இடத்துல இப்படி இருக்கு இல்லையா. சோ இதுதான் வந்து ஸ்பைரல் கேலக்சி அப்படிம்பாங்க. பட் அப்படியே கம்ப்ளீட்டா இப்படி இருக்கிறத வந்து எலிப்டிக்கல் கேலக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இப்ப கேள்வி என்ன அப்படின்னா நம்மளுடைய கேலக்சியை வந்து மில்கி வே அப்படின்னு சொல்லுவோம், பால்வழி அண்டம் அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்மளுடைய மில்கி வே கேலக்சி வந்து இந்த ஸ்பைரல் வகையா இல்ல எலிப்டிக்கல் வகையா, வகை 1 இல்ல வகை 2? நம்மளுடைய மில்கி வே கேலக்சி எந்த வகையை சேர்ந்தது? elliptical, yes, it's elliptical, 2, 2, 2, spiral, 2, 1, elliptical, spiral, 2. போய் வந்து இன்டர்நெட்ல எல்லாம் கூகுள்ல தேடிட்டு இருக்காங்க, தெரிஞ்சு சொல்லுங்க, நம்ம அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம்.
ellipse, spiral, elliptical. So super. It's difficult to understand. எதுன்னு முடிவு பண்ண முடியல. ஓகே நான் சொல்றேன். ஓகே சூப்பர். சோ நமக்கு எல்லா படத்துலயும் எல்லா பிக்சர்லயும் கூகுள் இன்டர்நெட் இன்ஸ்டாகிராம் லொட்டு லொசுக்கு எல்லாத்துலயும் எலிப்டிக்கல் அதை தான் காமிச்சிருப்பாங்க. பட் நம்மளுடைய கேலக்சி எலிப்டிக்கல் கிடையாது, நம்மளுடைய கேலக்சி ஸ்பைரல். ஸ்கூல் புக்ஸ்லயும், அதாவது ஸ்கூல்ல நம்ம படிக்கும் போது படத்தை வந்து இன்டர்நெட்ல என்ன படம் கிடைக்குதோ அதை போட்டு ஏமாத்திடுறாங்க. எல்லா படத்துலயும் இன்டர்நெட்ல என்ன பிக்சர் கிடைக்குதோ அதை போட்டு ஏமாத்திடுறாங்க. கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மளுடைய மில்கி வே கேலக்சி இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? சோ நம்மளுடைய கேலக்சி வந்து ஸ்பைரல் எலிப்டிக்கல் கிடையாது, சுருள் வடிவ அண்டம் தான் நம்மளுடைய அண்டம். எர்த் வந்து இதுதான்மா, எர்த் வந்து ஜியாய்ட் ஷேப். அது ஓவலும் கிடையாது, ரவுண்டும் கிடையாது, அது ஜியாய்ட் ஷேப், தனி ஷேப். அது எர்த் பத்தி படிக்கும்போது இன்டெப்தா நம்ம படிப்போமா. அது எர்த் பத்தி படிக்கும்போது ஏன் அது அப்படி இருக்கு, எதனால அப்படி இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம இன்டெப்தா படிப்போம், சரிங்களா? ஓகேவா? சோ கேலக்சி கிளியரா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய இது ஸ்பைரல் தான் தவிர எலிப்டிக்கல் கிடையாது, சரிங்களா? சரி, ஓகே. ஃபைனலா நம்ம வந்து ஒரு சில பேசிக் இது மட்டும் பாத்துடலாம், சரிங்களா? பேசிக் டேட்டா மட்டும் பார்த்தா அதோட நம்ம வந்து கிளாஸ் ஃபைண்ட் அப் பண்ணிக்கலாம். உங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து பின்னாடி நான் கிளாரிஃபை பண்றேன், ஓகேவா? சரி. சோ நியரஸ்ட் ஸ்டார் டு எர்த், பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரிஞ்சா சொல்லுங்க. நியரஸ்ட் ஸ்டார் டு எர்த், பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம். சூரியனான்னு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கீங்க. ஓகே, சூரியன். மூணு எப்பமா நட்சத்திரம் ஆனிச்சு? வீனஸ் எப்பங்க நட்சத்திரம் ஆனிச்சு? அவசரப்படாதீங்க, மெதுவா பாருங்க, பொறுமையா பாருங்க. நட்சத்திரம் மூன் வந்து இது சந்திரன் வந்து நட்சத்திரம் கிடையாது, அது ஒரு துணைக்கோள் இல்லையா? வீனஸ் வந்து ஒரு கிரகம், ஒரு கோள், அது ஸ்டார் கிடையாது. நெப்டியூனும் ஒரு கோள், அது ஸ்டார் கிடையாது. நோ ஐடியா, எதுக்கு வம்பு, தெரியலட்டு போயிடுவோம். சூரியன் கிடையாது ராஜேஷ், சூரியன் கிடையாது. சூரியனை சாரி, நீங்க சூரியன் ஆன்சரா போடுறீங்க. ஓகே புரியுது. ஓகே, ஆல்பா செஞ்சுரி, ராம் என்னமோ படிச்சிருக்கீங்க. ஓகே, மார்னிங் ஸ்டார் அது வீனஸ் சொல்றது, அது இங்க கிடையாது. ஃப்ரைடே அது பிளானட் சொல்றது கிடையாது. புதன் கிடையாது, அதெல்லாம் பிளானட். ஓகே. கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா இருக்கு. பூமியில இருந்து பார்த்தா எந்த நட்சத்திரம் தெரியுது? சூரியன் தான் தெரியுது, வேற ஒண்ணும் தெரியல. சோ ஆன்சர் ரொம்ப சிம்பிள், ரொம்ப யோசிக்க வேணாம். இப்படிதான் கேட்பாங்க, ஒண்ணுமே கேட்கல. என்ன கேட்டிருக்கேன்? பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம். கேள்வியை பார்க்கும்போது ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டா ஜென்ரா பேசிக்கா சொல்லுவாங்க. பூமியில இருந்து பார்த்தா நமக்கு எந்த நட்சத்திரம் தெரியும்? பூமியில இருந்து பார்த்தா நிறைய நட்சத்திரங்கள் நமக்கு வந்து சின்ன தெரியலாம். பட் நல்லா தெரியக்கூடிய ஒரே நட்சத்திரம் சூரியன் மட்டும் தானே. அப்ப என்ன வரணும்? ராக்ஸ் நட்சத்திரத்துல வராதுமா. ராக்ஸ்ங்கிறது வந்து ஆஸ்ட்ராய்ட் மீட்டராய்ட் நீங்க சொல்றீங்க, அது நட்சத்திரத்திலே வராது, சரிங்களா? சோ பூமியில இருந்து நம்ம பார்க்கும் போது நமக்கு தெரியக்கூடிய நட்சத்திரம் வந்து சூரியன் மட்டும்தானே தவிர வேற இது கிடையாது. சோ அது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ரொம்ப போட்டு ஆல்பா செஞ்சுரி ப்ராக்சிமா செஞ்சுரிலாம் யோசிக்க வேணாம். பேசிக்கு இத ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. யூபிஎஸ்சியில இதை ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப யோசிச்சு நம்ம பசங்க மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, சரிங்களா? மூன் என்னதுமா சுந்தரமூர்த்தி? மூன் என்னது? அது ஒரு நட்சத்திரமா? இங்க கேள்வி நட்சத்திரம். மூன் என்னதுமா? சந்திரன் என்னது? சொல்லுங்க எல்லாரும். மூன் என்னது? நான் சொல்றேன். துணைக்கோள். அது ஒரு துணைக்கோள், ஏன்னா அது ஒரு சேட்டிலைட். எஸ், மூன் பிளானட் கிடையாதுமா, மூன் துணைக்கோள், சரியா? நிறைய ஸ்கூல்ல படிச்சாலும் மறந்து போச்சு போல பசங்களுக்கு. மூன் வந்து ஒரு நேச்சுரல் சேட்டிலைட், துணைக்கோள் தான் சொல்லுவோம், நட்சத்திரம்னு சொல்ல மாட்டோம். நட்சத்திரம்னு நம்ம ஒரு வித சொல்லி கூப்பிடணும். அப்படின்னா நட்சத்திரம்னு நம்ம சொல்லி கூப்பிடணும்னா அது தன்னைத்தானே வந்து ஒளியை வந்து அது பிரகாசிக்கணும், சரிங்களா? அது எரிஞ்சு அது ஒளியை பிரகாசிக்கணும். நட்சத்திரம் எப்படி உருவானுச்சு, ஏன் அது ஒளியை பிரகாசிக்குது அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம கிளாஸ்ல பார்ப்போம், கவலைப்படாதீங்க, சரிங்களா? சோ கொஸ்டின் இங்க வந்து சன் தான், ஓகேவா? அடுத்து ரெண்டாவதுக்கு போலாம். சூப்பர், ஓகே. சுந்தரபதி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், சரிங்களா? சோ அடுத்து நம்ம ரெண்டாவது போலாம். பிரைட்டஸ்ட் ஸ்டார் than சன். நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது சூரியனை விட பிரகாசமாக தெரியக்கூடிய நட்சத்திரம். பூமியில இருந்து பார்க்கும்போது சூரியனை விட பிரகாசமாக தெரியக்கூடிய நட்சத்திரம். எனி ஆன்சர்? பூமியிலிருந்து பார்க்கும்போது சூரியனை விட பிரகாசமாக தெரியக்கூடியது. அடுத்த ரொம்ப பிரகாசமா, அதாவது நீங்க மத்த எல்லாத்தையும் விட்டுருங்க, அதாவது நிறைய பிரைட் தெரியும், பட் அதுலயும் நல்ல பிரகாசமா தெரியக்கூடியது. திரும்பவும் சொல்றேன், மூன் நட்சத்திரம் கிடையாது. ராம், நீங்க ப்ராக்சிமா செஞ்சுரி தான் அந்த ஸ்பெல்லிங்ல எழுதுறீங்க, பட் அது கிடையாது. சூரியனை தாண்டி, கேள்வி இங்க சூரியனை தாண்டி, சூரியனை விட்டுட்டு அடுத்து பிரகாசமா தெரியக்கூடியது. சூரியனை விட, அதுதான் கேள்வி இங்க. பூமியில இருந்து பார்க்கும்போது சூரியனை விட தெரியக்கூடியது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கம்மி, அதனால நான் எழுதுறேன். பேரு சீரியஸ். அந்த நட்சத்திரத்தோட பேரு சீரியஸ். நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அந்த நட்சத்திரத்தோட பேரு சீரியஸ். ஓகே, இங்க தெரிஞ்சுக்கலாம், நம்ம இப்ப படிச்சுக்கலாம். அந்த நட்சத்திரத்தோட பேரு சீரியஸ்.
சரிங்களா? சூரியனை விட பிரகாசமாக தெரியக்கூடிய நட்சத்திரத்தின் பேரு வந்து சீரியஸ். சரிங்களா? நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து க்ளோசஸ்ட் ஸ்டார் டு சன். க்ளோசஸ்ட் ஸ்டார் டு சன் இதை தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணி போட்டீங்க. ப்ராக்சிமா சென்ச்சுரி. க்ளோசஸ்ட் ஸ்டார் டு சன் ப்ராக்சிமா சென்ச்சுரி. சரிங்களா? தமிழ்ல அப்படியே தான் வரும். ப்ராக்சிமா 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 சென்டாரின் வரும். ப்ராக்சிமா சென்டாரின் வரும். சரிங்களா? க்ளோசஸ்ட் how they found it was serious. ஒன்னு இல்ல ஷெகினா ஜியான், ஜஸ்ட் நம்ம பூமியில இருந்து அதாவது கொஸ்டின் என்னன்னா வந்து மொத்த யூனிவர்ஸ் பிரைட்டஸ்ட் ஸ்டார் அப்படி நம்ம சொல்லல. நம்ம சொல்றது வந்து பூமியில இருந்து பார்க்கும்போது from earth, if you are seeing from earth towards the entire universe and if you are capturing all the lights and all the brightness, அப்படி பார்க்கும்போது கம்பேரிட்டிவா வந்து சீரியஸ்ங்கிற அந்த பர்டிகுலர் ஸ்டார் தான் பிரைட்டா தெரியும். ஒண்ணு இல்ல, நீங்க நைட்டு வானத்தை பாருங்களேன், ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு நல்லா பிரகாசமா தெரியும், ஒரு 2 நட்சத்திரம் தெரியும். ஒன்னு பேர் போல் ஸ்டார், இன்னொன்னு பேர் சீரிஸ். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. நைட்டு நீங்க ஜஸ்ட் வானத்தை பாருங்க, மத்த எல்லாத்த தாண்டியும் 2 பிரைட்டஸ்டா தெரியும். ஒன்னு போல் ஸ்டார், இன்னொன்னு சீரிஸ். அவ்வளவுதான். சரிங்களா? தட்ஸ் ஆல். எஸ், தட்ஸ் ஆல். ஓகேவா? சோ க்ளோசஸ்ட் ஸ்டார் டு சன், சூரியனுக்கு வந்து அருகில் உள்ள நட்சத்திரம் அப்படிங்கும்போது ப்ராக்சிமா சென்ச்சுரி. இந்த கொஸ்டினை போய் நீங்க கூகுள்ல டைப் பண்ணி அப்படின்னா, அதாவது 3வது இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, இதை கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா கூகுள் தப்பா கொடுக்கும். தயவு செஞ்சு அந்த ஆன்சரை ஃபாலோ பண்ணாதீங்க, அது தப்பு. ப்ராக்சிமா சென்ச்சுரி தான் கரெக்ட். கூகுள் ஆல்பா சென்ச்சுரி இருக்கும், நிறைய பேர் அதை நினைப்பீங்க, கிடையாது, அது தப்பு. ப்ராக்சிமா சென்ச்சுரி தான் கரெக்ட். ஓகேவா? சோ தட்ஸ் ஆல். நம்ம கிளாஸ் ஓவர். புரிஞ்சுச்சா? எனி டவுட்ஸ் இருக்கா? இல்ல நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? கிளியர்? ஜெனரல் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம், ஜியோகிராபிக்கல் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம், ஜெனரல் டவுட்ஸ் தான் கேட்கலாம். கிளாஸ் புரிஞ்சுச்சா? அதான் ஆல்பா சென்ச்சுரி என்ன சொல்லுவாங்கன்னா, சூப்பர் சஃபி, ஆல்பா சென்ச்சுரி என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லம்மா போல் கொஸ்டின்ஸ் இங்க இல்ல, நம்ம வந்து இல்ல நான் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் இருக்கு, கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனுக்கு அது போலா வராது, நான் வாயில கேட்பேன். ஓகேவா? கூகுள்லயும் ப்ராக்சிமா சென்ச்சுரி தானா, அவ அப்டேட் பண்ணிட்டாங்களா? ஓகே. இல்ல நிறைய பேர் இதை போய் கூகுள்ல தேடிட்டு வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, சார் அது ஆல்பா சென்ச்சுரி வருதுன்னு, பட் கூகுள் அப்டேட் பண்ணிட்டாங்க போல. ஓகே சரி. ஆல்பா சென்ச்சுரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நட்சத்திர கூட்டம். நம்ம பூமியில இருந்து, அதாவது பூமியில இருந்து சூரியனுக்கு அடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டம், ஸ்டார் குரூப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சுந்தர் பிச்சை அப்டேட். ஓகே ராஜேஷ். சோ நம்ம வந்து நட்சத்திர கூட்டமா வந்து 3 நட்சத்திரம் இருக்கும். ஒன்னு வந்து ஆல்பா சென்ச்சுரி, ஒன்னு ப்ராக்சிமா சென்ச்சுரி, ஒன்னு பீட்டா சென்ச்சுரி. அதுல நமக்கு பக்கத்துல ரொம்ப பக்கத்துல இருக்கிறது வந்து ஆல்பா சென்ச்சுரி. சரிங்களா? சோ நட்சத்திர கூட்டம் பேரு தான் வந்துட்டு நமக்கு பக்கத்துல ரொம்ப பக்கத்துல இருக்கிறது ப்ராக்சிமா சென்ச்சுரி. சோ அந்த நட்சத்திர கூட்டத்தோட பேரு தான் ஆல்பா சென்ச்சுரியை தவிர, அதுல பர்டிகுலரா ஒரு நட்சத்திரம் நமக்கு பக்கத்துல இருக்கு, அது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ப்ராக்சிமா சென்ச்சுரி. ஓகேவா? கிளியரா சஃபி? நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சார் செல்ஃப் ஸ்டடி பண்ணா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியுமா? தாராளமா கிளியர் பண்ண முடியும் ஸ்வேதா. படிக்க வேண்டிய எல்லாத்தையும் படிச்சுட்டா தாராளமா கிளியர் பண்ண முடியும். சார் ஒய் மான்சூன்ஸ் ஆர் டிஃபர் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட்? பிரவீன், அதுக்குனே தனி ஒரு கிளாஸ் இருக்கு பிரவீன், ஒரு வார்த்தையில என்னால சொல்ல முடியாது. ஏன்னா மான்சூன் ஏன் அப்படி டிஃபர் ஆகுதுங்கிறதே தனி ஸ்டேட் இருக்கு. சவுத் ஈஸ்ட் மான்சூன் ஒன்று இருக்கு, நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஒன்று இருக்கு. அவங்களுக்கு பீரியட் வேற, நமக்கு பீரியட் வேற. சவுத் இந்தியா அதுல தனியா நிற்கும். அது வந்து தனி ஒரு தனியா ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டா நடத்தினாதான் அது உங்களுக்கு வரும். சரிங்களா? அது நம்ம வந்து அந்த கிளாஸ் வரும்போது நம்ம பார்ப்போம். சார் will the class happen daily because today only I attend the class for first time? இந்த கிளாஸஸ் வந்து இந்த ஷெட்யூல் உங்களுக்கு இருக்குல்லமா, இந்த ஷெட்யூல் இருக்கிற வரைக்கும் இந்த ஃப்ரீ டெமோ கிளாஸ் நடக்குமா? இந்த ஷெட்யூல் பாத்துக்கோங்க. 22ஆம் தேதி திருக்குறள் இருக்கு, 23 ஹிஸ்டரி இருக்கு, 24 ஆப்டிடியூட் இருக்கு, 25 டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கு. அது வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயா நடக்கும். அதுக்கடுத்து 28ஆம் தேதியில இருந்து இது வந்து உங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ், அது ஃப்ரீயா நடக்காது. பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது நடக்கும். தேங்க்யூ ஜெயலட்சுமி. வேர் டு ஸ்டடி லிங்க் வேணுமாமா? அட்மின் வேர் டு ஸ்டடி லிங்க் வந்து போட்டுருங்க. ஓகே. ஆல்பா சென்ச்சுரி திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஒன்னும் இல்லமா, ஆல்பா சென்ச்சுரி நான் கொஸ்டின் செஷன் இருக்குமா, வெயிட் பண்ணுங்க, கொஸ்டின் செஷன் இருக்கு, டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். ஓகே. ஆல்பா சென்ச்சுரிங்கிறது என்ன அப்படின்னா வந்து, நம்ம இப்ப சூரியன் இங்க இருக்குன்னு வச்சுக்கிறோங்க, ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்கு. சரிங்களா? அந்த நட்சத்திர கூட்டத்துக்கு பேரு தான் ஆல்பா சென்ச்சுரி. இந்த நட்சத்திர கூட்டத்துல 3 நட்சத்திரம் இருக்கு. ஒரு நட்சத்திரம் பேரு ப்ராக்சிமா சென்ச்சுரி, ஒன்னு பேரு ஆல்பா சென்ச்சுரி, ஒன்னு பேரு பீட்டா சென்ச்சுரி. சரிங்களா? இப்ப சூரியன்ல இருந்து பக்கத்துல எந்த நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராக்சிமா சென்ச்சுரிங்கிற நட்சத்திரம் தான் சூரியன்ல இருந்து பக்கத்துல இருக்கு. அப்ப நட்சத்திர கூட்டம் எது பக்கத்துல ஆல்பா சென்ச்சுரி நம்ம சொல்லலாம். பட் கேள்வி அதிகமா என்ன வரும்னா, சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள
நான் அடுத்த நட்சத்திரம் எது, சூரியனுக்கு பக்கத்துல கூட நட்சத்திரம் எதுன்னு தான் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அது வந்து ப்ராக்சிமா செஞ்சுரி தான் சொல்லணும். கிளியரா சுந்தரமூர்த்தி? ஓகே. திருக்குறள் ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணுமா? கண்டிப்பா படிக்கணுமா? கண்டிப்பா படிக்கணும். சார், ஆஃப்டர் பேயிங் த அமௌண்ட் ஹவு வி கேன் நோ தட் அவர் அட்மிஷன் இஸ் கன்ஃபர்ம்டு? we will get any mail or SMS. எஸ் சிவராமன், உங்களுக்கு உங்களுடைய அட்மிஷன் இன்னும் ப்ராசஸ் பண்ற சிவராமன். உங்க அட்மிஷன் இன்னைக்கு மார்னிங் தான் நடந்துச்சு இல்லையா சிவராமன்? நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க அட்மிஷன் மார்னிங் தான் நடந்துச்சு, இன்னும் அதை ப்ராசஸ் பண்ணல. 24 hours ஆகும் அதை ப்ராசஸ் பண்றதுக்கு. ப்ராசஸ் பண்ணோன்னு உங்களுக்கு வரும். என்ன சிவராமன் ஆஃப்லைன்ல போயிட்டாரு சொன்ன உடனே? ஓகே, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் SMS அண்ட் இமெயில் வரும். ஓகே ஓகே. சோ கொஸ்டின் முடிச்சிடலாம். கொஸ்டின் முடிச்சுட்டு நான் ஜெனரல் டிஸ்கஷனுக்கு நான் வரேன். ஓகேவா? சரி. பிக் பேங் எந்த ஆண்டு நடந்தது? எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி பிக் பேங் நடந்துச்சு? how many years back the big bang took place? எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி பிக் பேங் நடந்துச்சு? தயவு செஞ்சு எல்லாரும் சாட்ல போடுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் படிங்க. பில்லியன்கிறத மறந்துடாதீங்க. சொல்லி படிங்க. ஏன்னா மில்லியனா பில்லியனான்னு கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க நமக்கு. இதுல எக்ஸாம் இதுல ஆன்சர் இதுல நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல பில்லியனா மில்லியனா இது பண்ணிடுவாங்க. நான் யூபிஎஸ்சி தான் கேட்கல, நான் டிஎன்பிஎஸ்சி தான் கேட்கிறேன். சூப்பர். ஓகே ஓகே. 13.75 பில்லியன். சூப்பர் சூப்பர். எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ் அப்படிங்கறத தமிழையும் போடலாமா? தமிழையும் போடலாம். எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ் அப்படிங்கறத வந்து அந்த கோட்பாட பிக் பேங்கோட சேர்த்து சொன்ன அந்த சயின்டிஸ்டுடைய பெயர் என்ன? எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த தியரியை சொன்ன சயின்டிஸ்ட். வாட் இஸ் த நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஹூ செட் அபவுட் எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ்? பிரபஞ்சம் விரிவடைகிறது அப்படிங்கிற அந்த தியரிய பெரும்படிப்போட சேர்த்து சொன்ன விஞ்ஞானியின் பெயர். தமிழையும் தாராளமா போடலாம். எட்வின் ஹபிள். எட்வின் ஹபிள். சூப்பர் சூப்பர் சூப்பர். எட்வின் ஹபிள். எட்வின் ஹபிள். சூப்பர் சூப்பர் சூப்பர். எட்வின் ஹபிள். ஏன் போலா வைக்காம நான் வந்து ஸ்டடிலிங் பின்னாடி போடுவாங்கம்மா? அனந்தகுமார் ஸ்டடிலிங் பின்னாடி போடுவாங்க. கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுவாங்க. வெயிட் பண்ணுங்க. ஏன் போலா வைக்காம நான் இங்க கேட்கிறேன்னா, நான் கேட்கும் போது நீங்க டைப் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மனசுல நிக்கும். நான் கேட்கும்போது அப்படியே டைப் பண்ணி போட்டீங்கன்னா அப்படியே மனசுல நிக்கும். அதுக்காக தான் வந்து டைப் பண்ணி தயவு செஞ்சு போடுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே ஓகே. அது ஒரு எழுதி பாக்குற மாதிரி தானே? ஓகே ஓகே. எட்வின் ஹபிள். ஓகே ஓகே ஓகே. தென் போல் அதான் ஈஸியா இருக்கிறது. ஓகே. ஆனா நமக்கு எது ரொம்ப படிக்கிறதுக்கு வேணுமோ இங்க கான்சென்ட்ரேஷன் படிக்கிறது. உங்களை கஷ்டப்படுத்தினாலும் உங்களை படிக்க வைக்கிற மாதிரிதான் நாங்க இங்க நடத்துவோம். ஏன் அப்படின்னா எங்களுடைய குறிக்கோள் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக்கணும், உங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறது எங்களுடைய குறிக்கோள் இல்ல. எங்களுடைய குறிக்கோள் உங்களை சர்வீஸ் வாங்க வைக்கிறது. எங்க டார்கெட் அதுதான். நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல போய் உட்காரணும். எங்க குறிக்கோள் தான். அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செய்வோம். போலும் வைப்பாங்க, அந்தந்த ஸ்டாஃப்ஸ் போலும் வைப்பாங்க. பட் என்னோட வே ஆஃப் கிளாஸ் இப்படிதான் இருக்கும். அதனாலதான் நான் அப்படி காட்டுறேன். ஓகே ஓகே ஓகே. நம்மளுடைய நான் வந்து ஒரு வார்த்தையில சொல்லியிருப்பேன் இந்த விஷயம். நான் வந்து கிளாஸ்ல ஒரு ஃப்ளோல சொல்லியிருப்பேன். எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு இப்ப பார்ப்போம். நம்மளுடைய கேலக்சி, நம்மளுடைய அண்டத்தின் பெயர் என்ன? நம்மளுடைய கேலக்சி, நம்மளுடைய அண்டத்தின் பெயர் என்ன? வாட் இஸ் தி நேம் ஆஃப் அவர் கேலக்சி? நம்மளுடைய நேம் ஆஃப் அவர் கேலக்சி. நேம் ஆஃப் அவர் கேலக்சி. சூப்பர் சூப்பர். நிறைய பேர் கவனிச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். நம்மளுடைய அண்டத்தின் பெயர் என்ன? ஷேப் கேட்கல, நான் என்ன ஷேப்ல இருக்குன்னு கேட்கல. நேம் ஆஃப் அவர் கேலக்சி. சூப்பர் சூப்பர். மில்கி வே. சூப்பர் சூப்பர். நான் ஒரு ஃப்ளோல தான் சொன்னேன். எஸ், பால்வழி அட்மான். பால்வழி அட்டம்னு வரும். ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். எஸ் எஸ். ஓகே சூப்பர். கவனிச்சிருக்கீங்க. சூப்பர். ஓகே ஓகே ஓகே. இப்ப சொல்லுங்க, ஷேப் ஆஃப் அவர் கேலக்சி, நம்ம அண்டத்தின் இது அந்த ஷேப் என்ன வடிவத்துல இருக்கும்? என்ன வடிவத்துல இருக்கும்? சுருள் வடிவமா, இல்ல வந்து ஸ்கொரிக்கல் அவனை சொல்லலாமா? ஸ்பைரல். ஸ்கொரிக்கல் அவனை சொல்லவே இல்லை. ஸ்பைரல். ஓகே. சுருள் வடிவம். சூப்பர் சூப்பர். சுருள் வடிவம். நீள்வட்டமா இருக்காது, சுருள் வடிவமா இருக்கும். ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். ஓகே 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 ஓகே. சோ நம்ம யூனிவர்ஸ்ல நம்ம பிரபஞ்சத்துல மேல இருந்து கீழ் வரும்போது, நம்ம பிரபஞ்சத்துடைய சைஸ்ல மேல இருந்து கீழ் வரும்போது 3வது பொசிஷன்ல இருக்கக்கூடியது யாரு? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பிரபஞ்சத்துல மேல இருந்து கீழ் வரும்போது அந்த சைஸோட ஆர்டர் பண்ணும்போது 3வது இடத்துல இருக்கக்கூடியது யார்? இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும். பிரபஞ்சத்துல மேலிருந்து கீழ் வரும்போது 3வது பொசிஷன்ல இருக்கக்கூடியது யார்? சூப்பர். நிறைய பேர் கேட்டா சொல்லிருக்கீங்க சோலார் சிஸ்டம். எஸ் எஸ். சூப்பர் சூப்பர். தட்ஸ் ஆல் மா. டவுட்ஸ் இருக்குங்கிறவங்க கேளுங்க. டவுட்ஸ் இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஷெட்யூல் வந்து நாளைக்கு நம்ம கிளாஸ் கிடையாது, அதுக்கு அடுத்து கிளாஸ் இருக்கு. டவுட்ஸ் இருக்குங்க கேளுங்க. ஸோ 25th வரைக்கும் தான் நமக்கு டெமோ கிளாஸ் இருக்கும். 28th இருந்து ரெகுலர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும்.
நமக்கு வந்து இந்த கூப்பன் கோட் வந்து நிறைய பேர் வந்து ஆகஸ்ட் வரைக்கும் கேட்டிருந்தீங்க. அதனால ஆகஸ்ட் வரைக்குமே இந்த கூப்பன் கோட் வந்து உங்களுக்கு நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஐ மீன் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இந்த கூப்பன் கோட் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் எடுப்பீங்க? நான் கிளாஸ் எடுக்க விட்டா எல்லா சப்ஜெக்ட் எடுப்பேன். பட் ரெகுலரா இந்த பேட்ச்ல பிளான் பண்ணிருக்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து ஜியோகிராஃபி எடுப்பேன், சரிங்களா? டெவலப்மெண்ட் வந்து தென் அண்ட் தேர் நான் எடுப்பேன். பட் இருந்தாலும் நான் மற்ற ஜென்ரல் இது டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நான் தான் ஹேண்டில் பண்ண, கவலைப்படாதீங்க, சரிங்களா? ஓகே ஓகே. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சார் ப்ளீஸ் ஷோ தட் ஆர்டர் ஆஃப் யூனிவர்ஸ். காட்டுறேன் பிரவீன், ஆர்டர் ஆஃப் யூனிவர்ஸ் காட்டுறேன், நோட் பண்ணி. ஓகே சாரி. ஓகே ஷேகினா ஜியான், ஹவு ஹார்ட் இஸ் இன்டர்வியூ? இன்டர்வியூ ரொம்ப சிம்பிளா இருக்குமா? டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ வில் பி வெரி சிம்பிள். டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரெகுலர் கிளாஸ் டைமிங் வந்து 4:30 to 6:30. கவலைப்படாதீங்க. நீங்க பிலிம்ஸ் தான் டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டஃபா இருக்குமே தவிர இன்டர்வியூ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். வாட் இஸ் மாதிரி தான். இப்ப நான் கேட்டேன்ல இந்த கொஸ்டின்ஸ், இது மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ கேட்பாங்க. இப்ப நான் கேட்ட கொஸ்டின் அப்படியே அவங்க ஓரலா கேட்பாங்க. அதுதான் டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ. சார் ஹவு மச் ஃபீஸ் இஸ் தேர் கோச்சிங் ஃபார் ஆப்ஷனல்ஸ் ஆல்சோ? ஆப்ஷனல்ஸ்னா எது கேக்குறீங்க கேன்? ஆப்ஷனல்ஸ்னா பொது தமிழ் ஜெனரல் இங்கிலீஷ் கேக்குறீங்களா? அந்த சப்ஜெக்ட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கும் கோச்சிங் இருக்கும், கவலைப்படாதீங்க. ஃபீஸ் கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்றீங்கன்னா இப்ப ஆஃபரோட 5700 வரும். கிளாஸ் பிளஸ் புக்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா 10750 வரும். நீங்க அதை வந்து இந்த லிங்க்ல விசிட் பண்ணிக்கலாம். பிரவீன் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிட்டீங்களா? அட்மிஷன் பத்தி சொல்றோமா? அட்மிஷன் வந்து நீங்க இந்த லிங்க்ல எந்த லிங்க் வேணா கிளிக் பண்ணி, இங்க 2 லிங்க் நான் ஷோ பண்ணிருக்கேன் இல்லையா? இந்த 2 லிங்க்ல எந்த லிங்க் வேணா நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் உங்களுக்கு வாரத்துல 4 நாள் எடுப்போம். மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ஈவினிங் 4:30 to 6:30. எல்லா கிளாஸும் இதே மாதிரி ஆன்லைன் லைவா நம்ம வெப்சைட்ல நடக்கும். லைவ்ல நடக்கக்கூடிய எல்லா கிளாஸும் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸும் நமக்கு வெப்சைட்ல அப்டேட் பண்ணிடுவோம். இன்னைக்கு ஒரு கிளாஸ் லைவ்ல நடக்குதுன்னா அடுத்த நாள் அப்டேட் பண்ணிடுவோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்க லைவ் பார்க்க முடியல, இல்ல வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு தேவைப்படுனாலும் அந்த ரெக்கார்ட் வீடியோஸ் எப்பவுமே உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். சோ இந்த 3 வாரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு அந்த போர்ஷன்ல இருந்து டெஸ்ட் வரும். பிளஸ் இதே மாதிரி வந்து உங்களுக்கு 4 to 5 மாசம் கிளாஸ் முடியும். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா எண்டா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஃபுல்லா வரும். இது பிரிலிம்ஸோட கிளாஸ். பிரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெயின்ஸ் வரும். மெயின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ கைடன்ஸ் வரும், சரிங்களா? சோ இந்த மாதிரி தான் இருக்கும். டைரக்ட் கிளாஸ் வருமா ஒரு ஆன்லைன் கிளாஸா? உங்களுக்கு டைரக்ட் கிளாஸ் கிடையாதுமா. 6+ இயர்ஸா நாங்க ஆன்லைன் அகாடமி தான். எங்கிட்ட இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. எல்லாமே நாங்க எப்பவுமே ஆன்லைன் அகாடமியா தான் நடத்துவோம். ஏன்னா வந்து நாங்க கோவிடுக்கு ஆன்லைனுக்கு வந்தவங்க கிடையாது. சோ இது வந்து டெஸ்ட் சீரிஸ் கூகுள் ஃபார்மா? எப்பா கிளாஸே நாங்க ஓன் வெப்சைட் வச்சிருக்கோம். டெஸ்ட் சீரிஸ் மட்டும் கூகுள் ஃபார்ம்ல வருமா? எங்களோட ஓன் இன்டர்ஃபேஸ், எங்களோட ஓன் ஆப்ல தான் எல்லாமே நடக்கும். கிளாஸா இருக்கட்டும், ரெக்கார்ட் வீடியோஸா இருக்கட்டும், டெஸ்ட் சீரிஸா இருக்கட்டும். டெஸ்ட் சீரிஸ் கூகுள் ஃபார்ம்ல நடத்துறதுக்கு நாங்க கிளாஸ் ஒன்னும் வாட்ஸ்அப்ல நடத்தல, எங்களோட ஓன் வெப்சைட்ல நடத்துறோம். எஸ், we will boast about it and we will be definitely saying அதை பத்தி நாங்க பெருசாவே சொல்லுவோம். எந்த இதுவும் டவுட் கிடையாது. டெஸ்ட் சீரிஸ் கிளாஸா இருக்கட்டும், டெஸ்ட் சீரிஸா இருக்கட்டும். ஏன் வந்து ஒரு கூகுள்லயோ வாட்ஸ்அப்லயோ நடத்தாம இதை நாங்க வந்து எங்க வெப்சைட்ல நடத்துறோம்னா, கூகுள் ஃபார்மோ இல்ல வாட்ஸ்அப்ல நடத்தணும்னா இன்னைக்கு நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. ஒரு 10 நாள் கழிச்சு, ஒரு மாசம் கழிச்சு அதை ரிவிஷன் பண்ணணும்னா போய் தேட முடியுமா? நம்மளால தேட முடியாது. பட் எங்க வெப்சைட் அப்படிங்கும் போது உங்களுடைய ப்ராக்ரஸ் அதுல அப்படியே இருக்கும். நீங்க எப்ப வேணா லாகின் பண்ணி அதை பாத்துக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்யூமா, தேங்க்யூமா, தேங்க்யூமா. ஹாப்பி பக்ரீத் ஆல். தேங்க்யூ. ஓகேவா? சோ கிளாஸஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் ஆக்சஸோட இருக்கும். ரெக்கார்டட் வீடியோஸ், டெஸ்ட் எல்லாமே அன்லிமிட்டட் ஆக்சஸா இருக்கும். நீங்க வந்து எப்ப நீங்க லாகின் பண்ணாலும் அதை பாத்துக்கிற மாதிரி இருக்கும். 24 hours நீங்க லாகின் பண்ணி பாத்துக்கலாம். தேங்க்யூமா. சோ இதான் கிளாஸோட டீடைல்ஸ். எதுவும் ஜெனரல் டவுட்ஸோ இல்ல கிளாஸோட டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேளுங்க. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் கண்டிப்பா நமக்கு அட்மிஷன் ஓபன்ல இருக்கும். தாராளமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கூப்பன் கோடும் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இருக்கும். கூப்பன் கோட் அப்ளை பண்ணாம டைரக்டா நீங்க ஜாயின் பண்ணணும்னா இந்த லிங்கை விசிட் பண்ணுங்க, tnpc.live. பாய் ராஜேஷ், பாய். தேங்க்யூமா. பாய். டுமாரோ நோ கிளாஸ்மா. நாளைக்கு கிளாஸ் இல்லமா. நாளைக்கு கிளாஸ் இல்ல. நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து 22nd தான் வருது. நாளைக்கு கிளாஸ் இல்லமா. தேங்க்யூமா. டவுட்ஸ் இல்லங்கிறவங்க லீவ் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் எதுவும் கேளுங்க. ஈத் முபாரக் சஃபி, ஈத் முபாரக். தேங்க்யூமா. சோ tnpc.live/offer அப்படிங்கிற லிங்கை விசிட் பண்ணீங்கன்னா நீங்க ஆஃபரோட நீங்க வந்து, அதாவது ஆஃபர் அப்ளை ஆகிருக்கும், அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனி அதர் டவுட்ஸ்? சார் டிஎன்பிஎஸ்சில சர்வீஸ்க்கு மணி கேட்கிறதா கான்ட்ரோவர்சி இருக்கு. ரிலேட்டிவ் சொன்னாங்க சார், உண்மையா? உங்க ரிலேட்டிவ் டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல ஜாவித். நான் டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ண, நான் ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஆளு. பர்சனலா நான் வந்து ஒரு கிராமத்து சைட்ல இருந்து வந்த ஆளு. 1 ரூபா கேட்டா கூட சல்லி பைசா கொடுக்கறதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் நான் இருந்தேன். என்னோட சேர்ந்து ஒரே எக்ஸாம்ல நாங்க 20 பேர் வந்து நாங்க கிளியர் பண்ணோம். ஒரு டீமா கிளியர் பண்ணோம். நாங்க வந்து ஒரு பைசா கூட எடுத்து கிளியர் பண்ணல. சோ ரியல் டைம் எக்ஸாம்பிளா உங்க கண்ணு முன்னாடி நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சோ அதனால வந்து இது மாதிரி நிறைய வந்து கிளம்பி சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. பட் நான் கிளியர் பண்ணி போனவன் சொல்றேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது.
கூப்பன் கோட் வந்து crack 300 and crack 1000. கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்றீங்கன்னா crack 300, கிளாஸ் பிளஸ் புக்ஸ்னா crack 1000 யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ சிவசக்தி, தேங்க்யூ சிவசக்தி. ஹாப்பி பக்ரீத் மா. தேங்க்யூ. Okay, any other doubts? Thank you சிவசக்தி, தேங்க்யூ. Sir, I am college student. If I couldn't attend any class or any day off for some reason, like college work, will I be able to clear my doubts after the class? தாராளமா கேன் தான் போட்டிருக்கீங்க. தாராளமா நான் குரூப் 2 கிளியர் பண்ணமா. குரூப் 1 இன்டர்வியூ போயிருக்கேன், குரூப் 2 கிளியர் பண்ண. சென்ட்ரல் கவர்மெண்டோட ACIO நான் இன்டர்வியூ போயிருக்கேன். இப்போ கிளியர் பண்ணதுக்கு வந்து குரூப் 2 தான் கிளியர் பண்ணது. ஓகேவா? ஓகேமா. தாராளமா நீங்க வந்து அட்டன் பண்ணலாம் கேன். ஏன்னா எல்லா கிளாஸும் உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோஸ் வெப்சைட்ல வந்துடும். அந்த டெஸ்ட் சீரிஸ்மே உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் நம்ம ஒரு டெஸ்ட் அப்டேட் பண்ணோம்னா அது 2 days உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ தாராளமா நீங்க அட்டன் பண்ணலாம், அது ப்ராப்ளமே கிடையாது. இந்த ஆன்லைன் அப்படிங்கிறத பெஸ்ட் அதானே. இப்போ நீங்க ஒரு ஆஃப்லைன் அகாடமில போறீங்க அப்படின்னா கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால திரும்ப அதை பார்க்க முடியாது இல்லையா? பட் ஆன்லைன்ல அந்த பிரச்சனை கிடையாது. அதனால நம்ம தாராளமா அட்டன் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. இந்த பேட்ச் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் குரூப் 4ல பொது தமிழ் சப்ஜெக்ட் கன்ஃபார்ம் ஆனா அது டீச் பண்ணுவீங்களா சார்? இந்த பேட்ச்லயே கண்டிப்பா டீச் பண்ணுவோம் கீதா பிரியா. உங்க பேட்சுக்கு மட்டும் இல்ல, ப்ரீவியஸாவும் எங்களோட பேட்சஸ் நிறைய பெண்டிங் இருக்கு. அந்த இதுக்கு மட்டும் பொது தமிழ் ஜெனரல் இங்கிலீஷ் மட்டும் அது கன்ஃபார்ம் ஆகாதனால நாங்க வெயிட்டிங்ல வச்சிருக்கோம். கண்டிப்பா அதை நாங்க டீச் பண்ணுவோம், கவலையே படாதீங்க. சரிங்களா? லாவண்யா, நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் மறுபடியும் ஃபீஸ் டீடைல்ஸ் கேக்குறீங்க? லாவண்யா, நீங்க ஏற்கனவே என்ரோல் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இது வேற லாவண்யா தெரியல எனக்கு. ஓகே, தேங்க்யூ அஸ்வினி, தேங்க்யூ. டெமோ கிளாஸா? புரியலையே லாவண்யா, என்ன கேக்குறீங்க? ஜெனரல் கேட்டகரிக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருக்கும் சார்? ஜெனரல் கேட்டகரிக்கு எக்ஸாம் வைஸ் வேரி ஆகும் நிஷா. ஜெனரல் கேட்டகரிக்கு எக்ஸாம் சம்மோன் ஆஸ்க்ட் ஆகும். ஓ சாரி, அது வேற லாவண்யா, இது வேற லாவண்யா. ஓகே, அந்த கலர் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, சாரி. ஓகே, சரி. ஃபீஸ் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா 5700 வித் ஆஃபரோட கிளாஸ் மட்டும் அப்படின்னா, சாரி லாவண்யா, கிளாஸ் பிளஸ் புக்ஸ் அப்படின்னா 10,000 750 ஆஃபரோட வருமா? சரிங்களா? ஏதோ ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்களே, சாரி. ஓகே. ஜெனரல் கேட்டகரி கட் ஆஃப், எஸ் கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு எக்ஸாம் பொறுத்து வேரி ஆகும். கட் ஆஃப் நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு இப்படிதான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா எக்ஸாமோட ட்ரெண்ட் என்ன, எக்ஸாமோட கொஸ்டின் டஃப்னஸ் என்ன, அதோட காம்படிட்டிவ்னஸ் என்ன, அதோட வேகன்சி என்ன, அதுல என்னென்ன போஸ்டிங் இருக்குங்கிறத வச்சுதான் கட் ஆஃப் டிட்டர்மைன் பண்ண முடியுமே தவிர எக்ஸாமுக்கு முன்னாடி கட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி யாருமே அப்படி நம்ம வந்து சொல்ல முடியாது. அது வந்து ஒரு போகஸ் இன்ஃபர்மேஷன் தான். உங்களுடைய டார்கெட் எப்பவுமே 200 கொஸ்டின்னா நீங்க டார்கெட் 200 கொஸ்டினுக்கு வைங்க. ஏன் அந்த கட் ஆஃப் டார்கெட் வைக்கிறீங்க? 200 கொஸ்டின் டார்கெட் வைங்க. கண்டிப்பா நம்மளால 200 கொஸ்டின் அடிக்க முடியும்னு நினைச்சு டார்கெட் வைங்க. கண்டிப்பா நம்மளால கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? இஸ் தேர் லாஸ்ட் டேட் ஃபார் அட்மிஷன்? ஆகஸ்ட், அதாவது லாஸ்ட் டேட்டுங்கிறது நாங்க ஸ்டாப் பண்ண மாட்டோம். இது இருக்கிற வரைக்கும், சீட் அவைலபிலிட்டி இருக்க வரைக்கும் அட்மிஷன் ஓப்பன்ல தான் இருக்கும். ஸோ ஆகஸ்ட்டுமே எப்படியுமே உங்களுக்கு அட்மிஷன் ஓப்பனா இருக்கும். நீங்க தாராளமா ஜாயின் பண்ணலாம், கவலை உங்களுக்கு ஒன்றும் வரிஸ் இல்ல. வனிதா, நீங்க தானே கேட்டிருந்தீங்க. ஓகே. வெங்கடேஷ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் ஆர் நாட் கிளியர்? என்ன கேக்குறீங்க வெங்கடேஷ்? ஆஃப்லைன்ல போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்களா? தாராளமா பண்ண முடியும். நானும் என்னுடைய இதை வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் கிளியர் பண்ணேன். தாராளமா கிளியர் பண்ண முடியும் வெங்கடேஷ். ஓகே, ஜாயினிங் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஓகே சார், தேங்க்யூ கீதா பிரியா, தேங்க்யூ சார். இஸ் தேர் எனி லிமிடேஷன் ஃபார் த நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் தட் வி கிவ் ஃபார் குரூப் 1 அண்ட் குரூப் 2? கிடையாதுமா. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் ஒன்று கிடையாது. உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஏஜ் வரும். குரூப் 2 இது குரூப் 1க்கு பொறுத்த வரைக்கும் வந்து 37 அப்பர் ஏஜ் லிமிட். 37 அப்பர் ஏஜ் லிமிட் வரைக்கும் நீங்க எத்தனை அட்டெம்ப்ட் வேணா கொடுக்கலாம், அது ப்ராப்ளமே கிடையாது. குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எய்தர் நீங்க குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் எய்தர் நீங்க வந்து பிசி இல்ல எம்பிசி இல்ல பிசி முஸ்லிம் இல்ல நீங்க வந்து SC ST இந்த மாதிரியான இதுல இல்ல டிஎன்சி இந்த மாதிரியான கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா குரூப் 2 2A பொறுத்த இந்த கேட்டகரியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்பயும் ஏஜ் லிமிட் கிடையாது. உங்களுக்கு 58 ஏஜ் வரைக்கும் நீங்க தாராளமா எழுதலாம். குரூப் 4 VA பொறுத்த வரைக்கும் நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. கிளியரா சார்? பிசிக்கும் எஸ்சிக்கும் எவ்வளவு கட் ஆஃப் கேக்குறீங்களா? நந்தகுமார் கட் ஆஃப் தான் நான் சொன்னேன். ஆஃப்லைன்ல போயிட்டாரு. கட் ஆஃப் தான் கேட்டிருக்காரு போல. கட் ஆஃப் ஒவ்வொரு எக்ஸாம் பொறுத்து வேரி ஆகும். பட் ஜெனரல் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா பிசிக்கு எஸ்சிக்கு இப்பெல்லாம் ரொம்ப வேரியேஷன் ஆகுது. ஒரு 2 மார்க் இல்ல 3 கட் ஆஃப் தான் வேரியேஷன் ஆகுது. அது ஒரு வேரியேஷனே கிடையாது. முன்னாடி தான் வந்துட்டு ஒரு 10 கட் ஆஃப் 5 கட் ஆஃப் வேரியேஷன். இப்பெல்லாம் 2 கட் ஆஃப் 3 கட் ஆஃப் தாண்டி வர மாட்டேங்குது. சம்டைம்ஸ் எஸ்சி கட் ஆஃப் கூடி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நடக்குது. ஓகே தேங்க்யூமா, தேங்க்யூ வனிதா, தேங்க்யூ நிஷா. சார் ஒய் யூ டிட் ட்ரை குரூப் 1? குரூப் 1 நான் ட்ரை பண்ணேமா, இன்டர்வியூ வரைக்கும் போனேன். இந்த குரூப் 1 நான் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கவலைப்படாதீங்க, நான் ட்ரை பண்ணலன்னு சொல்லவே இல்லையே. ஓகே, பட் ஃபார் சம் ரீசன் என்னுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் நான் வந்து ஜாபுக்கு போய் ஆகணும் இல்லையா? சோ அதனால வந்து ஜாபை நான் எடுத்துட்டேன். ஓகே, ஃபார் PSTM do I need to get any certificate? ஆமாமா,
பர்சனல் ஸ்டடி இன் தமிழ் மீடியம்க்கு ஒரு சர்டிபிகேட் ஒன்று வாங்கணும். அது எப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நான் பின்னாடி நான் சொல்றேன். அது வந்து ஸ்டடி ப்ரொசீஜர். அது வந்து உங்களுக்கு நீங்க உங்க ஸ்கூல் இதுலயும் நீங்க அது வந்து நீங்க அதாவது உங்களுடைய ரெவன்யூ ஆஃபீஸ்ல போய் நீங்க தாலுகா ஆஃபீஸ்ல போய் நீங்க வாங்கலாம். இல்லைன்னா ஸ்கூல் எஜுகேஷன் உங்க ஆஃபீஸ் இருக்கும் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல, அங்க போய் நீங்க வாங்கலாம். அது ஒன்றும் இல்லை, அதோட ஃபார்மேட் டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்ல நீங்க சைன் வாங்கணும், அவ்வளவுதான். அது வேற ஒன்றும் இல்லை. சார் இதுதான் நெகட்டிவ் மார்க்கிங்? நோமா, டிஎன்பிசில நெகட்டிவ் மார்க்கிங் என்னைக்குமே கிடையாது, கவலையப்படாதீங்க. டிஎன்பிசில நெகட்டிவ் மார்க்கிங் எப்பவுமே கிடையாது. Any other doubts? ஸோ ஷெட்யூல் பாத்துக்கோங்க. நமக்கு கமிங் ஷெட்யூல் வந்து நமக்கு 22nd, 23rd, 24 and 25th கிளாஸஸ் இருக்கு. ஈவினிங் 5 o'clock இருக்கு. ஷெட்யூல் பாத்துக்கோங்க. எஸ், ஐ எம் வெயிட்டிங். நான் இன்னும் போல. என்ன டவுட்டோ கேளுங்க, நான் இதுதான் இருக்கேன். எனக்கு கடைசியில ஒரு சில பேர் டவுட்ஸ் கேட்பாங்க, புரியுது, அதனால வெயிட்டிங்ல இருக்கேன். டவுட்ஸ் இருக்கா கேளுங்க, மத்தவங்க. டெமோ கிளாஸ் எப்போ வரைக்கும் இருக்கும்? டெமோ கிளாஸ் 25th வரைக்கும் இருக்குமா? இதான் கடைசி ஷெட்யூல். டெமோ கிளாஸோட ஷெட்யூல் தான் 25th வரைக்கும் டெமோ கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டெமோ கிளாஸ் கிடையாது, எல்லாமே ரெகுலர் கிளாஸஸ் தான். 25th வரைக்கும் டெமோ கிளாஸ் இருக்கும். ஓகே தென் எனி அதர் டவுட்ஸ்? லாவண்யா ஏதோ கேட்டாங்க, ஆஃப்லைன்ல போயிட்டாங்க. லாவண்யா இருக்கீங்களா? ஜாயின் பண்ணுங்கிறவங்க தேங்க்யூ. ஷெகினா ஜியான், தேங்க்யூமா. சார், ஹவு மெனி டேஸ் வில் இட் டேக் ஃபார் அட்மிஷன் கன்ஃபர்மேஷன்? சிவராமன் 24 to 40. நான் சொல்லும் போது நீங்க ஆஃப்லைன்ல போயிட்டீங்க சிவராமன். ஆமா, கரெக்ட். நான் சொல்லும் போது நீங்க வந்து ஆஃப்லைன்ல போயிட்டீங்க. 24 hours to 48 hours ஆகும். யூஸ்வல் 24 hours தான். பட் இப்போ நமக்கு அட்மிஷன் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதனால 1 by 1 ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க டர்ன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவாங்க. சிவராமன், உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் வந்துருச்சுல, ஏன் கவலைப்படுறீங்க? 28ஆம் தேதி கிளாஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பா அட்மிஷன் ப்ராசஸ் நடந்தாலும் எல்லாம் உங்களுக்கு கைக்கு வந்துடும். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும், எஸ்எம்எஸும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா வந்துருச்சா? தேங்க்யூமா, தேங்க்யூ. திருக்குறள் கம்பல்சரியா சார்? கம்பல்சரினா என்னன்னா அதுக்குன்னு ஒரு சில மார்க் இருக்குமா, சரிங்களா? அதுக்குன்னு ஒரு மார்க் இருக்கு. அதாவது வந்து திருக்குறள் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் திருக்குறள் இருந்து கேட்கறாங்க. குரூப் 2A, குரூப் 4 ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும். சோ அதுக்கு நமக்கு வந்து திருக்குறள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. குரூப் 2A மட்டும் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு மெயின்ஸ்ல திருக்குறள் ஒரு எஸ்ஏவே இருக்கு. பட் திருக்குறளை பார்த்து நீங்க பயப்படவே தேவையில்ல. அது ரொம்ப சிம்பிள். சார் கிளாஸ்ல நடத்துற திருக்குறளை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு பேசிக்கா திருக்குறள் நல்லா வரும்னா ஓகே. பட் திருக்குறள் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், நீங்க தமிழ் அவ்வளவா ஸ்கூல்ல படிக்கல அப்படின்னா நீங்க வந்து சார் கிளாஸ்ல நடத்தக்கூடிய திருக்குறளை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கனாலே போதும். அதுவே உங்களுக்கு மோர் தென் எனஃபா தான் இருக்கும். கவலையப்படாதீங்க, சரிங்களா? அதெல்லாமே நம்ம ஈஸியா கிளாஸ்லயே கொண்டு வந்துருவோம். ஓகேவா ஸ்வேதா? ஓகே. எனி அதர் டவுட்ஸ்? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ண 6 months கழிச்சு செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணலாமா சார்? எது கேக்குறீங்க ஸ்வேதா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் செகண்ட் அட்டெம்ப்ட்னா நீங்க எது கேக்குறீங்க? அட்டெம்ப்ட்ங்கிறது நோட்டிபிகேஷன் வரத பச்சுதான். இங்க அதை கேக்குறீங்களா? இஸ் தேர் எனி பாசிட்டிவ் கோட்ஸ் டு ப்ரிப்பேர் அவர் மைண்ட் சார்? ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். அதான் எங்களோட யூஷுவல் பாசிட்டிவ் கோட். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். பொறுமையா போங்க, நிதானம் போங்க, ஒன்னும் அவசரம் இல்லை, ஒன்னும் பிரச்சனை இல்லை. குரூப் 1க்கு நீங்க நோட்டிபிகேஷன் வச்சுக்கீங்களா? நான் சொல்றேன் ஸ்வேதா, நான் சொல்றேன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. பட் பொறுமையா நிதானம் போங்க. பட் முடிக்க வேண்டியதை தென் அண்ட் தேர் முடிங்க, போதும். அவசரமா முடிக்கணும், நிறைய எடுத்து படிக்கணும், டக்கு படிக்கணும், பதட்டமே படாதீங்க. ரிலாக்ஸ்டா படிங்க. போர் அடிக்குதா, போய் ஏதாவது டிவி பாருங்க. இப்ப தியேட்டருக்கு போக முடியாது, ஏன்னா அபியஸா லாக்டவுன்ல இருக்கும். இல்ல வந்து நீங்க அமேசான் பிரைமோ இல்ல நெட்ஃபிளிக்ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஏதாவது பாருங்க. நீங்க வெளில வந்து ஃபேமிலியோட இன்டராக்ட் பண்ணுங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. இல்ல உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் வந்து ஃபேஸ்புக்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல டைம் பண்ணுங்க. பட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎன்பிசி ரிலேட்டட் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது. சும்மா டைம் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. படிக்கிறதுக்குன்னு ஒரு தனியா ஒரு 2 மணி நேரம் இல்ல ஒரு 3 மணி நேரம் ஒதுக்குங்க. அதுல படிக்க மட்டும் செய்யுங்க, அதுல மத்த வேலையை பார்க்காதீங்க. அதை மட்டும் பண்ணுங்க, போதும். வேற ஒண்ணுமே இல்லை. ஃபீஸ் டீடைல் சொல்றோமா? அதுக்கு முன்னாடி ஸ்வேதா என்னமோ கேட்டிருந்தாங்க. குரூப் 1ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வருஷம் 21 இல்லையா, நம்ம 2021ல இருக்கும். சோ இப்ப 2021ல வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருதுன்னு வச்சுங்க. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், சரிங்களா? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதிட்டீங்க, நீங்க போய்கிட்டு இருக்கீங்க, நீங்க ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. அதுக்கு அடுத்து 2022ல ஒரு நோட்டிபிகேஷன் வருதுன்னா அது உங்களுக்கு செகண்ட் அட்டெம்ப்ட். வேணும்னா நீங்க அப்ளை பண்ணி எழுதலாம். இல்ல 2023ல இன்னொரு நோட்டிபிகேஷன் வந்தா நீங்க தாராளமா அப்ளை பண்ணிடலாம். அது உங்களோட இஷ்டம் தான். சோ அட்டெம்ப்ட் நீங்க வந்து அதுக்கு அடுத்து எத்தனை வேணா கொடுக்கலாம், அது ப்ராப்ளமே கிடையாது. நோட்டிபிகேஷன் 6 மாசத்துக்குள்ள வந்தாலும் தாராளமா நீங்க எழுதலாம், தப்பே கிடையாது. அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? லாவண்யா ஃபீஸ் டீடைல்ஸ் கேட்டீங்க, மறுபடியும் நீங்க ஆஃப்லைன்ல போன மாதிரி இருக்கீங்களா லாவண்யா? இப்ப லைவ்ல இருக்கீங்களா? முகமது ஜாவித் சார், குரூப் 1 செல்ஃப் ப்ரிப்பேர் பண்றவங்க வீக்லி டெஸ்ட் எப்படி அப்ரோச் பண்றது? வீக்லி டெஸ்ட்னா நம்மளோட 3 வீக் டெஸ்ட் கேக்குறீங்களா ஜாவித்? 3 வீக் டெஸ்ட் வந்து உங்களுக்கு டைரக்டா என்ன பண்ணிடும் அப்படின்னா
உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் நாங்க வந்து 2 days லைவ் பண்ணிடுவோம். 2 நாள் உங்களுக்கு கண்டினியூஸா அது லைவ்ல இருக்கிற மாதிரி நாங்க பண்ணிடுவோம். சோ அப்போ உங்களுக்கு வந்து நீங்க பிரைவேட்டா ஒர்க் பண்ணாலோ இல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலோ இல்ல வந்து நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலோ மத்தவங்க எல்லாருக்கும் சொல்றேன், பொதுவா சொல்றேன், அப்படி இருந்தாலும் வந்து நீங்க என்ன பண்ணலாம், அந்த 2 நாள்ல எப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுள் டைமோ அப்ப நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. 2 நாள் கண்டினியூஸா ஓப்பன்ல இருக்கும். அப்போ உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ அப்ப நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆன்லைனுங்கிறதுனால நாங்க அப்படிதான் செட் பண்ணிக்கோம். உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் வராது. நீங்க அதுதான் கேட்டீங்களா ஜாவித், புரிச்சா? லாவண்யா ஃபீஸ் டீடைல்ஸ் கேட்டீங்க இல்லையா? கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா வந்து ஆஃபரோட 5700, கிளாஸ் பிளஸ் புக்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரோட 10,750. சரிங்களா? சாரி, 10,750. நீங்க இந்த லிங்க் போனீங்க அப்படின்னா tnpc.live/join அப்படிங்கிற லிங்க் போனீங்கன்னா கூப்பன் கோடு கிராக் 300, கிளாஸ் மட்டும்னா 300 கூப்பன் கோடு, கிராக் 1000 கிளாஸ் பிளஸ் புக்ஸ்னா 1000 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணீங்க. இந்த லிங்க் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி tnpc.live/offer லிங்க் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி அதுல வந்து கூப்பன் அப்ளை ஆயிருக்கும். நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் உங்களுக்கு சாட்ல போட்டிருக்காங்க பாருங்க, அதை கிளிக் பண்ணி நீங்க போய்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஷெகினா ஜியான், I'll be comfortable with a little bit of English during classes. Not that I don't understand Tamil, but intensified Tamil communication during classes, I find it a bit hard. But if we go into a little bit of English, that is, if we go into a little bit of English in classes, then most of our students will be feeling it as a hard. So we will have no other option. Classes இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேக் ப்ராமிஸ் நான் கொடுக்க மாட்டேன். எங்க கிளாஸஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆகும், இல்ல போக போக சரியாயிடும்னா நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து நான் ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்க மாட்டேன். ஓகே நான் இங்கிலீஷ்ல நடத்திடும் அப்படின்னு சொல்லி ஃபேக் ப்ராமிஸ் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நாங்க அப்படி இங்கிலீஷ்ல நடத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு தமிழ் பேக்ரவுண்டு, இங்கிலீஷ்ல படிச்சாலும் தமிழ் பேக்ரவுண்ட், இங்கிலீஷ்ல எங்க பசங்களை நாங்க தமிழ்ல நடத்தினாலும் புரியும். அப்படிதான் நம்ம பசங்க இருப்பாங்க. எஸ், we will be boast about that because we are Tamilians. அதனால வந்து எங்களுக்கு அதனால எந்த இதுவும் கிடையாது. நாங்க அதனால கம்யூனிகேஷன் தமிழ்ல தான் பண்ணுவோம். சோ நீங்க கொஞ்சம் அதுல அட்ஜஸ்ட் ஆக முடியுமான்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. சோ PSTM certification 10th to degree studied Tamil medium, or I am 10th and 12th standard Tamil medium, degree standard studied English medium. PSTMக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க வெங்கடேஷ், அதானே கேட்டிருக்கீங்க? லைவ்ல இருக்கீங்களா? புக் சென்ட், கொரியர் ஆர் போஸ்ட். கொரியர்லயும் சென்ட் பண்ணலாம், போஸ்ட்லயும் சென்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு எப்படி அழகு. வெங்கடேஷ் தான் லைவ்ல இல்லையே. சரி, லைவ்ல இருக்கீங்களா வெங்கடேஷ்? ஆஃப்லைன்ல போயிட்டாரே. சார், பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணலனா திரும்ப எவ்வளவு டேஸ்ல எழுதலாம்? நோட்டிபிகேஷன் எப்போ வந்தாலும் நீங்க எழுதலாமா? உங்களுக்கு பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணல, திடீர்னு நோட்டிபிகேஷன் உடனே வந்துச்சுன்னா நீங்க எழுதலாம். நோட்டிபிகேஷன் 6 மாசம் கழிச்சு தான் எழுதலாம். நோட்டிபிகேஷனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஸ்வேதா. உங்க அட்டெம்ப்ட்டுக்கும் நோட்டிபிகேஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது. புரியுதா ஸ்வேதா? நீங்க கன்ஃபியூஸ் ஆறீங்க. உங்களுக்கு நீங்க இப்ப ஒண்ணு இல்ல, 2021 பிரிலிம்ஸ் வருது, நீங்க எழுதுறீங்க, பிரிலிம்ஸ் நீங்க வந்து கிளியர் பண்ணல, அடுத்த ஒரு மாசத்துல நோட்டிபிகேஷன் வந்து தாராளமா நீங்க அப்ளை பண்ணி எழுதலாம், பிரச்சனையே கிடையாது. டெஸ்ட் சீரிஸ் பத்தி சொல்லணுமா? டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு அதாவது வீக்லி டெஸ்ட்ங்கிறது, அதாவது 3 weeks ஒன்ஸ் டெஸ்ட்ங்கிறது அந்தந்த போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண வரும். டெஸ்ட் சீரிஸ்ங்கிறது தனியா நடக்கும். டெஸ்ட் சீரிஸ் ஆக்சுவலா எப்பவுமே டிஎன்பிஎஸ்சி அகாடமில தனி பேமெண்ட் இருக்கும். பட் கிளாஸ் ஜாயின் பண்றவங்க நாங்க ஃப்ரீயாவே கொடுத்துருவோம். அதனாலதான் கிளாஸ் பிளஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ். ஏன்னா ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது டெஸ்ட் சீரிஸ் இல்லாம கம்ப்ளீட் ஆகாது. அதனாலதான் அதை நாங்க வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸாவே கொடுத்துருவோம். சோ அந்த டெஸ்ட் சீரிஸ் பாத்தீங்கன்னா எங்க வெப்சைட்ல வந்து நியர்லி 2,000-2,500 ஒர்த்தான டெஸ்ட் சீரிஸ் அது உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்துடும். சோ அது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்க உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் நடக்கும். 20ல இருந்து 30 டெஸ்ட் கிட்ட நடக்கும். ஃபுல் போர்ஷன்ஸ், மார்க் டெஸ்ட், அந்த மாதிரி வந்து சப்ஜெக்ட் வைஸ் அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து நடக்கும். டெஸ்ட் சீரிஸ் வந்து எல்லாமே லைவ்லயும் எக்ஸ்பிளனேஷன் டிஸ்கஷன் நடக்கும். சரிங்களா? சார், பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணல, அதை நான் சொல்லிட்டேன். ஓகே ஸ்வேதா, ஓகே. டெஸ்ட் சீரிஸ் லிங்க் போட்டிருக்காங்க, பாத்துக்கங்க. வெங்கடேஷ், நீங்க டவுட் கேட்டிருந்தீங்க, லைவ்ல இருக்கீங்களா? சரி, ஓகே. PSTM பத்தி உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் போங்க. அதுல PSTM பத்தி கிளியரா ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை பாருங்க. சரிங்களா? அது நான் எடுத்துக்காக அதுவே ஒரு 1/2 மணி நேரம் பேசணும், டைம் எல்லாம் ஆல்ரெடி நம்ம 1.5 hours தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட யூடியூப் லிங்க் போங்க, யூடியூப்ல போய் TNPSC அகாடமி சர்ச் பண்ணுங்க. நம்மளோட யூடியூப் சேனல் இருக்கு, அதுல வந்து நீங்க PSTM பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா வாட்ஸ்அப் கஸ்டமர் சப்போர்ட் நம்ம 792078040029 விசிட் பண்ணுங்க, அதுல டீடைல்ஸ் இருக்கலாம். வெங்கடேஷ் லைவ்ல இருக்கீங்களா? சிம்பிளா சொல்லிடலாமா? நீங்க வந்து குரூப் 4 போறீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கணும். தமிழ் ஒரு சப்ஜெக்ட் அல்ல, தமிழ் மீடியமா படிச்சிருக்கணும். நீங்க குரூப் 1, குரூப் 2 2AO, குரூப் 1 போறீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், டிகிரி 3ம் கண்டினியூஸா தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கணும். கிளியரா வெங்கடேஷ்? குரூப் 2 2A இல்ல குரூப் 1 அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், டிகிரி 3ம் தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கணும். கிளியரா? சர்டிபிகேட் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாங்கணும். ஓகேமா, ஓகே. சோ வேற யாருக்கும் டவுட்ஸ் இல்லையா? எண்ட் பண்ணிடலாமா?
ஜாவித் ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ற ஜாவித், பொறுமையா டைப் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சார் லாஸ்ட் 2 இயர்ஸா குரூப் எக்ஸாம்ஸ்ல நடக்கல. ஸோ வேகன்சி காம்படிஷன் எப்படி இருக்கு? வேகன்சி கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுது, காம்படிஷனும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுது, டவுட்டே இல்லை ஜாவித். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஈக்குவல் ஃபீல்ட் ஆயிடுது இல்லையா? லாஸ்ட் 2 வருஷமா வந்து கோவிட்னால நிறைய எக்ஸாம் நடக்கல. ஈவன் குரூப் 2 எடுத்தோம்னா கடைசியா நடந்தது 2018 தான். குரூப் 2 நடந்தது 2018, குரூப் 2 நடந்தது 2017. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நமக்கு வேகன்சி ஹெவியா இன்க்ரீஸ் ஆகும், டவுட்டே இல்லை. இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் குரூப் 2 சேர்த்து வைக்க போறாங்க. ஸோ 1500 மேல வேகன்சி போலாம், 2000 தாண்டியும் போலாம், டவுட்டே கிடையாது. ஆனா அதுக்கேற்ற மாதிரி காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா கோவில்ல நிறைய பேர் அடிபட்டு எல்லாம் இந்த பக்கம் திரும்புறாங்க, பிரைவேட்ல இருந்து இந்த பக்கம் திரும்புறாங்க, அதனால வந்து காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா ஜாவித்? ஓகே ஓகே, என் பண்ணிடலாமா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? கிளியரா? தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஷெட்யூல் பாத்துக்கோங்க. நமக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு 28th வந்து ரெகுலர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ரெகுலர் கிளாஸ் மீட் பண்ணலாம். வேற ஏதாவது ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க 25th அன்னைக்கு டவுட் கிளாரிபிகேஷன் லைவ் செஷன் அட்டன் பண்ணுங்க. அன்னைக்கு நான் தான் எடுப்பேன், உங்களுக்கு நான் அன்னைக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்றேன். ஓகேவா? மீன் அந்த ஜாயினிங் லிங்க் மட்டும் கொஞ்சம் சாட்ல போட்டுருங்க. ஓகே, ஜாயினிங் லிங்க் அங்க சாட்ல போட்டிருக்காங்க. யார் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ.